ஒருவர்களையும் திருவருளைக் கொண்டு எங்களுடைய மூத்த சைவ புலவர்களுடைய ஆசிகளையும் வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற சைவ புலவர்கள், சைவ அபிமானி, சைவ ஆவலர்கள் மற்றும் பரீட்சார்த்திகள், இன்று சைவ புலவர் சீனாதானா குமரன் அவர்கள் மற்றும் எங்கள் உதவிகளை கொண்டிருக்கின்ற ரவீந்திரன் அம்மையார் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வழமை போல பானத்துடன் இந்த நிகழ்வை ஆரம்பிப்போம். திருச்சிற்றம்பலம். எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பமவே இருந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறிவாய் நீயே, ஞானச் சுடர் விளக்காய் நின்றாய் நீயே, கொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே, புகழ் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திருவையாறகலாத செம்போற் சோதி, நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மன்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடு மலர்பாரும் ஒரு காங்காலும் மறவமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணம் மிக்காக. திருச்சிற்றம்பலம். ஓம் நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. ஓம் நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. ஓம் நம பார்வதி பதையே, ஹர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, போற்றி, சூழ்க சித்தபேச சிதம்பரம். நன்றி நன்றி. தேவார பாராயணத்தை வழங்கிய குஞ்சரா அவர்களுக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று ஒரு விரிவுரை நடைபெற இருக்கின்றது. சைவ சீனாதானா குமரன் அவர்கள் உரைநடை தொடர்பான நேற்றைய விரிவுரையின் தொடர்ச்சியாக அதனை வழங்குவர். பரீட்சார்த்திகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அவரை விரிவுரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் சார். வணக்கம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். சிவபெரும்பருடைய திருவருளும் குருவருளும் கிடைக்க வேளையிலே பிரார்த்தித்துக் கொண்டு சைவப்புலவர் சங்கத்தினால் நடாத்தப்படுகிற இந்த இளஞ்சைவ புலவர் மற்றும் சைவ புலவர் பரீட்சைக்கான இந்த உரைநடை சார்ந்த விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய பரீட்சையிலே 5 பாடங்கள் இருக்கின்றது. 5 பாடங்களிலே பாடம் இந்த உரைநடை சார்ந்த பாடம். அந்த உரைநடை என்ற பாடத்திலே நாங்கள் இளஞ்சைவ புலவர் சைவ புலவருக்கு பொதுவான விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சைவ புலவர் தேர்விலே இலக்கணம் ஒரு பாடமாக இருக்கிறது. அதே போல இலக்கியம் என்று சொல்லப்படுகிற ஒரு பாடம் இருக்கிறது. அதே போல சாத்திரம் என்று சொல்லப்படுகிற பாடம், உரைநடை 4வது பாடம், வரலாறு 5வது பாடம். இந்த 5 பாடங்களும் 5 வினாத்தால் ஒவ்வொன்றும் 100 புள்ளிகள் அடிப்படையிலே 500 புள்ளிகளுக்குரிய வினாக்களாக இருக்கிறது. இந்த 500 புள்ளிகளையும் நாங்கள் கூட்டி அதிலே
முதல் தரத்திலே சித்தி அடைவர்கள், இரண்டாம் தரம், மூன்றாம் தரம் சித்தி அடைவர்கள் நாங்கள் பட்டங்கள்ல அந்த நிலைகளையும் விட்டுத்தான் இந்த பட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். சைவப்புலவர் தேர்விலே இலக்கணம் சார்ந்த விடயங்கள்ல இலக்கணத்தில் உள்ளடங்குகிற பாடமாக தொல்காப்பிய எழுத்ததிகாரம் இருக்கிறது. நச்சினார்க்கினியாருடைய உரை சார்ந்த அடிப்படையிலே அந்த புத்தகத்தை படிக்க வேண்டும். அதே போல தொல் சொல்லதிகாரம் என்ற பாடம் இருக்கிறது. அதே போல செந்தமிழ் இலக்கணம் என்ற ஒரு பாடம் இருக்கிறது. பண்டிதர் நாகலிங்கம் ஐயாவுடைய அந்த பாடம் செந்தமிழ் இலக்கணம் திருப்பி மீள பதிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல நன்னூல் விருத்தி சார்ந்த பாடம் இருக்கிறது. இந்த இலக்கணம் என்பதிலே 4 பகுதிகள் இருக்கிறது. அந்த 4 பகுதிகளுக்குள் இருந்துதான் வினாக்கள் வினாவப்படும். 100 புள்ளிகளுக்குரிய வினாக்களாக இருக்கும். சித்தி புள்ளியினுடைய இறுதி எல்லை 35 புள்ளிகளாக இருக்கும். ஒவ்வொரு பாடத்திற்கும் 35 புள்ளிகளை பெற வேண்டும். 35 புள்ளிகளை குறைந்தால் அந்த பாடம் சித்தியற்றதாக கருதப்படும். ஒரு தடவை ஒரு பாடம் சித்தியடைய தவறினாலும் அடுத்த முறை தோற்றுகிற பொழுது அனைத்து பாடங்களையும் மீள தோற்றித்தான் இந்த பரீட்சை எழுத வேண்டும் என்பது சைவப்புலவர் பரீட்சையினுடைய விதியாக இருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய தாய் சங்கமாக இந்த சைவ சித்தாந்த சமாயம் என்று சொல்லப்படுகிற அமைப்பு இந்தியாவிலே இன்றைக்கும் இயங்கி கொண்டிருக்கிறது. வருடந்தோறும் சைவ புலவர்களுக்கான பரீட்சைகளை நடாத்தி பட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். இந்தியாவிலே 6 கோடி தமிழர்கள் இருக்கிற பொழுதும் அங்கே வருடத்திலே 3 மட்டும்தான் இந்த சைவ புலவர் பட்டத்தை கொடுக்கிறார்கள். மிக கடுமையான இறுக்கத்தின் அடிப்படையில் அந்த பரீட்சை வினாத்தாளை மதிப்பீடு செய்து அந்த பட்டத்தை கொடுக்கிறார்கள். அந்த சித்தாந்த சமாயத்திலே பரீட்சை எழுதி சித்தியடைந்த எங்களுடைய மூத்த சைவ புலவர்கள்லாம் இலங்கையில் இந்த சைவ புலவர் பரீட்சையை இலங்கையில் எழுத வேண்டும் என்பதற்காக இந்த சங்கத்தை உருவாக்கி இன்றைக்கு 60 வருடங்கள் கடந்திருக்கிறது. வித்துவான் பா செல்லையா, தங்கம்மா குட்டி அவர்கள், இப்போ நமசிவாயம் போன்றவர்கள் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு எங்களுடைய கைகளில் சைவ புலவர் செல்லத்துறை ஐயா அவர்கள், திருஞான சம்பந்த பிள்ளை ஐயா அவர்கள், கந்தசாமி ஐயா அவர்கள் இன்றைக்கு அடுத்த தலைமுறையிடத்தை அதை ஒப்படைத்து இன்றைக்கு எங்களுக்கு அருளாசிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய சங்கமானது சித்தாந்த சமாயத்தினுடைய பாடத்திட்டம் அவருடைய பரீட்சை விதிகளுக்கு உட்பட்ட அடிப்படையில் தான் நாங்கள் பரீட்சைகளை நடாத்துகிறோம். அதே போல் அந்த விண்ணப்ப திகதி என்று சொல்லப்படுவது 1 மாதம் விண்ணப்பத்திற்கான காலத்தை வழங்குவோம். கால நீடிப்பு வழங்குகிற பொழுது மேலதிக பரீட்சை கட்டணம் வரவிடப்படும். அதற்கு மீறின எந்த விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொள்வதில் அனைத்தும் சித்தாந்த சமாயத்தினுடைய பரீட்சை விதியை அடிப்படையில் தான் சைவப்புலவர் சங்கத்தினுடைய செயற்பாடு இயங்கி கொண்டிருக்கு. அதை மீறி தனியொருவராலோ அல்லது சிலராலோ முடிவுகளை எடுக்க முடியாது. பொதுவையான முடிவு என்றால் தாய் சங்கத்தினுடைய செயற்பாட்டு அடிப்படையில் தான் நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறோம். அனைத்தும் சிவார்ப்பணமாக சிவ செயலாக அனைவருக்கும் சமனான அடிப்படையிலே நேர்மைத்தன்மையோடு இந்த பரீட்சையை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதாவது பரீட்சையிலே யார் சித்தி அடைகிறார்கள், யார் எழுதுகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் பரீட்சை முழுமையாக நேர்மைத்தன்மையோடு நடைபெற வேண்டும் என்பது எங்களுடைய மூத்த சைவ புலவர்களுடைய வழிகாட்டல், அவருடைய அந்த ஆசிகளோடு நாங்கள் இதை நடாத்தி கொண்டிருக்கோம். இப்ப சைவப்புலவர் பரீட்சைக்கு எழுதுவோர் இலக்கண பாடம் இப்பொழுது பரீட்சைக்கு தயாராக இருப்பீர்கள். இன்னும் 1 வாரத்தில் பரீட்சை இருக்கிறது. அந்த இலக்கணம் என்றதிலே 4 பாடங்களை நீங்கள் படிக்க வேண்டும். இலக்கணம் என்ற பிரிவுகளிலே தொல்காப்பியம் இருக்கிறது, எழுத்ததிகாரம், தொல்காப்பியம் சொல்லதிகாரம் இருக்கிறது, செந்தமிழ் இலக்கணம் என்பது இலகுவான ஒரு புத்தகம், பண்டிதர் நாகலிங்கம் அவருடைய நன்னூல் விருத்தி. இவ்வளவு புத்தகங்களையும் கடந்த கால வினாக்களை வைத்து கொண்டு நீங்கள் மீட்டு பாருங்கள். வினாக்களை எடுத்து தொல்காப்பியத்தில் என்னென்ன வினா வந்திருக்கிறது, ஒரு சிஆர் கோப்பியை பிரித்தீங்கன்னா அந்த பக்கத்துல அவ்வளோத்தையும் எழுதுங்க. அதே மாதிரி தொல்காப்பியம் சொல்லதிகாரத்திலே என்னென்ன வினாக்கள் வந்திருக்கிறது, செந்தமிழ் இலக்கணத்திலே அடிப்படை இலக்கணம் சார்ந்த விடயம் என்ன வந்திருக்கு, நன்னூலிலே என்ன வந்திருக்கிற என்ற விடயங்களை பாருங்கள். ஏனென்றால் சைவப்புலவர் பரீட்சையில இலக்கணம் சாத்திரம் மிக மிக முக்கியமான 2 மிக இறுக்கமான நடைமுறைகளில் தான் பரீட்சை மதிப்பீடுகள் இடம்பெறுகிறது. இந்த பரீட்சை மதிப்பீடு என்பது ஒருவர் மட்டும் மதிப்பிடுவதல்ல, நம் 3-4 கைகளில் இந்த பரீட்சை வினாத்தாள்கள் மாற்றப்படுகிறது. அந்த அடிப்படையிலே யார் சித்தி அடைகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. அனைத்தும் நேர்மைத்தன்மையோடு தான் நடைபெறுகிறது. சித்தி அடைபவர்கள் அது இறை செயற்பாட்டின் அடிப்படையில் அந்த வெற்றிகள் கிடைக்கும் என்று பிரார்த்தித்து கொண்டு, அப்ப இலக்கணம் என்பது தனியே ஒரு பாடம், 35 புள்ளிகளுக்குரிய பாடம். நீங்கள் விடை எழுதுகிற பொழுது சரியான வினாக்களுக்கு சரியான விடைகளை எழுத பழக வேண்டும். மற்ற இலக்கணம் என்பது கணிதம் போல
கேட்ட கேள்விக்கு இதான் விடை, வேற விட வரவே மாட்டாது. அப்ப இலக்கணங்கள் சூத்திரம் சார்ந்த விடயங்கள். அப்ப நீங்கள் எல்லாம் கொண்டு மனனம் செய்கின்ற பண்பு இருக்க வேண்டும், அதை கிரகித்து அந்த இடத்திலே எழுதுற பண்பு இருக்க வேண்டும். அப்ப இந்த இலக்கணம் என்பது இலகுவான வகையில நீங்க கற்றுக்கொள்ளணும். இலக்கணத்தை ஒரு குறுமூலமாக கற்றுக்கொள்வதுதான் பிரயோசனமாக இருக்கும், அந்த மனதிலே பதிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. நாங்களாக கற்றுக்கொண்டாலும் இந்த இலக்கணம் சாஸ்திர பாடத்தை குறுமூலம் கற்றுக்கொள்ளணும். அப்ப சைவப்புலவர் பரீட்சை எழுதுவோர் இலக்கண வினாத்தாள் கட்டமைப்பிலே 4 பாடங்கள் இருக்கிறது. 4ஐ நீங்கள் கடந்த கால வினாத்தாள்கள் இன்றைக்கு இணையங்கள்ல இருக்கிற அந்த PDF வசதிகள், வாட்ஸ்அப் வசதிகள் இன்றைக்கு அனைவருடைய கைகளிலும் இலங்கை முழுவதும் என உலகம் முழுவதும் இருப்பவருடைய கைகளிலே கிடைக்க செய்திருக்கிறோம். நீங்கள் அந்த வினாத்தாள்களை வைத்துக்கொண்டு, வினாத்தாள் கட்டமைப்பை மீறி எந்த வினாத்தாளும் பெறப்போவதில்லை. அந்த வினாத்தாள் கட்டமைப்பை வைத்துக்கொண்டு நீங்கள் பரீட்சை எழுதி பாருங்கள். மீண்டும் 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 செய்து பாருங்கள். இலக்கணம் கணிதம் போல மரணம் செய்ய வேண்டிய விடயங்கள், விடைக்கு நேரடியாக இதான் விடை, ஏனைய விடை வந்தால் இல்லை. நாங்கள் மிக கடுமையாக இறுக்கமான புள்ளி திட்டங்களில் தான் இந்த இலக்கண பாடத்தை பார்ப்போம். ஒரு தடவை இந்த பரீட்சையிலே சைவப்புலவர்கள் இவருக்கும் நாங்கள் பட்டம் கொடுக்கவில்லை. 2020ஆம் ஆண்டு நினைக்கிறேன். ஏனென்றால் அது மிக கடினமாக அந்த பரீட்சை வினாத்தாள்கள் பார்க்கப்படும். இலக்கணமும் சாஸ்திரமும் மிக முக்கியம். நாங்கள் எல்லாம் படித்திருக்கிறோம், எழுதியிருக்கிறோம், சித்தி அடையவில்லை என்று யாரையும் கற்பித்தவர்களையோ அல்லது சங்கத்தில் இருப்பவர்களையோ அல்லது உங்களுக்கு உதவி செய்பவர்களையோ நீங்கள் மனநோக வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் சைவப்புலவர்கள் என்பது நாங்கள் மேலதிகமாக பட்டம் கொடுப்பதனால் இந்த பிரயோசனமும் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு இலங்கையிலே பார்க்கிற பொழுது அந்த BA பட்டம் என்கிற, இன்றைக்கு எல்லாரும் BA என்கிறார்கள். இலங்கையிலே பட்டம் என்பது ஒரு இந்தியா போல மலிவற்ற தன்மையிலே வருகிற பொழுது அந்த கனதி கருதி அதன் அடிப்படையில் தான், புள்ளித்திட்டங்கள் அடிப்படையில் தான் நாங்கள் பட்டங்களை வழங்கி கொண்டு வருகிறோம். அந்த வகையில நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான வழிப்படுத்தல்களுக்கான முயற்சிகள் செய்யப்படுகிறது. அனைத்தும் இறை செயலாக சிவ அர்ப்பணமான செயற்பாடாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். சைவ சங்கத்தினுடைய செயற்பாடுகள் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே சைவ சித்தாந்த சமாயத்தில் சைவ புலவர்களாக பட்டம் பெற்றவர்கள் தான் சைவ புலவர் சங்கத்தை உருவாக்கினார்கள். இன்றைக்கு சைவ புலவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் உலகத்திலே எங்கும் ஒரு பட்டத்தை பெறாமல் புதிதாக ஒரு சங்கத்தை உருவாக்கவில்லை என்ற கருத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே ஆணித்தரமாக சொல்ல வேண்டும் என உறுதியான விடயம். செல்லத்துறை ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், நடராஜரை சின்னமாக வைத்திருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தையே இயக்கி கொண்டிருக்கிற நடராஜருக்கு எந்த விதத்திலும் நாங்கள் தீங்கு செய்யக்கூடாது, அது எங்களுடைய சந்ததிக்கே கூடாது என்று சொல்லுகிறார். அந்த வகையில நாங்கள் பரீட்சையை ஆழமாக கற்று பரீட்சைக்கு தோற்றுங்கள், தோற்றி சித்தியடைய தரவினால் மீண்டும் அடுத்த முறை முயற்சி செய்யுங்கள். யாருடனும் மனநோகக்கூடாது. ஏனென்றால் இது யாரும் தன்னலம் சார்ந்தோ சுயநலம் சார்ந்தோ இந்த பரீட்சையில இந்த முறைகேடுகளுக்கும் சந்தர்ப்பம் இல்லை. நீங்கள் வினாத்தாள்களை வடிவாக பார்த்து பரீட்சை எழுதுங்கள். அப்படி பரீட்சார்த்தியாளா நீங்கள் அப்படி உங்களுக்கு புள்ளிகளில் நல்லா செய்திருக்கிறேன் சந்தேகம் இருந்தால் மீள் பரிசீலனைக்கான விண்ணப்பமும் இருக்கிறது. நீங்கள் மீள விண்ணப்பித்து உங்களுடைய வினாத்தாள்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆனால் அது அனைத்தும் நியாயமாக நடைபெறுகிறது. இந்த ஆண்டிலிருந்து நாங்கள் பரீட்சை கடமைகளை வினாத்தாள்களை மதிப்பீடு செய்வதற்காக அனைத்து சைவப்புலவரிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே வினாத்தாள் மதிப்பீடு செய்யப்பட்டு குறுகிய காலத்துல இந்த பரீட்சை முடிவுகளை நாங்கள் இந்த வருடம் விட இருக்கிறோம். பரீட்சை நடைபெற்று பெரும்பாலும் 2 வாரங்களுக்குள்ளே நாங்கள் இந்த பரீட்சை முடிவுகளை இந்த ஆண்டு வெளியீடு செய்வதற்கான ஒரு பரீட்சார்த்த செயற்பாடுகளை பூர்வாங்க செயற்பாடுகள் நிறைய பெற்றிருக்கு. அது வெற்றியளிக்க இறைவனுடைய சித்தத்தை இந்த வழியிலே பிரார்த்தித்துக் கொண்டு, அப்ப இலக்கணம் என்பது தனியே ஒரு பாடம், 100 புள்ளிகளுக்குரியது. 4 பாடம் இருக்கிறது. அதே போல பெரிய இலக்கியம் என்று சொல்லப்படுவது 2வது பாடம். இலக்கியத்திலே பெரிய புராணம் இருக்கிறது. அந்த பெரிய புராணத்திலே திருநாவுக்கரசர் புராணம் முழுவதும் அன்றைக்கு இந்த புத்தகம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம். அப்படி அந்த புத்தகம் இல்லாவிட்டாலும் நீங்க பெரிய புராணத்தை முழுதில் எடுத்து திருநாவுக்கரசருடைய முழுமையான வாழ்வியலை படியுங்கள். திருநாவுக்கரசர் புராணம் முழுவதும் அதில் இருக்க வேண்டும். அது திருநாவுக்கரசருடைய தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும். அவர் கைலையிலே இருக்கிற பொழுது வாகிச முனிவராக இருந்து கடைசியிலே அங்கே முத்தி அடைகிற வரையான அவருடைய வாழ்வியல், சிவ வாழ்வியல் சம்பவம். அப்ப இலக்கியம் என்ற 2வது
வினாத்தாளிலே ஒன்று பெரிய புராணம் இருக்கிறது, திருநாவுக்கரசு நாயனாருடைய புராணம் முழுவதும். இரண்டாவது திருவாசகம் முழுவதும் படிக்க வேண்டும். திருவாசகத்தினுடைய 50 பகுதிகளையும் நீங்கள் படிக்க வேண்டும், திருவாசகம் முழுவதும். அதே போல சம்பந்தர் தேவாரம் முழுவதும், சம்பந்தருடைய தேவாரங்கள் முழுவதும் இருக்கிறது. நீங்கள் அதில் குறிப்பிட்ட முக்கியமான தேவாரங்களை தேர்ந்தெடுங்கள். கடந்த கால வினாத்தாள்களை பாருங்கள், சில தேவார பதியங்கள் திருப்ப திருப்ப கேட்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த விடயங்களை பாருங்கள். திருவாசகம் சார்ந்த வினாக்களையும் கடந்த கால வினாக்களை எடுத்துக்கொண்டு பரிச்சாத்தியரோட சில நன்மை தன்மை கருதி சில வினாக்களை தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. அப்ப நீங்க அந்த பரீட்சை வினாத்தாள்களை ஒப்பிட்டு நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், உங்களை வசதியாக இருக்கும். அப்ப சம்பந்தர் தேவாரம் முழுவதும், அடுத்த 10ஆம் திருமுறை முழுவதும், திருமந்திரம் முழுவதும். இன்றைக்கு திருமந்திர சார்ந்த வகுப்புகள் இன்றைக்கு இணையம் மூலமாக இந்த ஆன்மீகத்தின் திருமந்திர செயற்பாடுகளை நடாத்துகிறார்கள். அதே போல இந்த சூம் செயலியூடாகவும் 10ஆம் திருமுறை சார்ந்த வகுப்புகள்லாம் இன்றைக்கு தாராளமாக இடம்பெற்றிருக்கிறது. அப்பொழுது அப்ப 2வது பாடம் இலக்கியம். இலக்கியத்திலே ஒன்று பெரிய புராணத்திலே திருநாவுக்கரச புராணத்தை மட்டும் படிக்குங்கள், அது மட்டும்தான் அவங்களோட சிலபஸ். அதே போல திருவாசகம் முழுவதும், திருவாசகத்தை ஆழமாக படியுங்கள். சம்பந்தர் தேவாரம் முழுவதும், அதே போல 10ஆம் திருமுறை. இதுக்குள் தான் உங்களுக்கு வினா வரும். வினா 100 புள்ளிகளை கொண்டிருக்கும். 35 புள்ளிகளை நீங்கள் சித்தி புள்ளிகளாக பெற வேண்டும். அடுத்த 3வது பாடம் சாத்திரம் என்று சொல்லப்படுகிற பாடம். சாத்திரத்திலே சிவஞான போதத்தினுடைய சிற்றுரைக்குள்ளே நீங்கள் வினாக்களைக்காக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சிவஞான போத சிற்றுரை. 2வது சிவஞான சித்தியார் சுபக்கத்தை நீங்கள் அதிலே உங்களுடைய கற்கைக்காக நீங்கள் தயாரித்து அதை பார்த்து கொள்ள வேண்டும். சிவஞான போதம் சிற்றுரை, 2வது சிவஞான சித்தியாருடைய சுபக்கம், 3வது சிவப்பிரகாசம், 4வது உண்மை விளக்கம், 5வது சங்கற்ப நிராகரணம். அப்ப சாஸ்திரம் என்று பலர் தொடர்பு கொள்வார்கள். சாஸ்திரம் என்றால் இந்த சோதிடமோ மணியண்டி சாஸ்திரம் அல்ல, இந்த சித்தாந்த சாஸ்திரம் 14 மெய்கண்ட சாஸ்திரங்கள்ல நாங்கள் சைவ புலவருக்கு ஒரு பகுதியையும் இளம் சைவ புலவர்களுக்கு ஒரு பகுதியையும் பிரித்திருக்கிறோம். அப்ப அதுல சைவ புலவர்களுக்கு சிவஞான போதத்தினுடைய சிற்றுரை, சிவஞான சித்தியாருடைய சுபக்கம், சிவப்பிரகாசம், உண்மை விளக்கம், சங்கற்ப நிராகரணம் அளவும் சாஸ்திரத்திலே இருக்கிற. இதிலே 35 புள்ளிகள் இருக்கிற. நீங்கள் முக்கியமான இந்த மெய்கண்ட சாஸ்திரத்தினுடைய சில முக்கியமான பாடல் அடிகளை கட்டாயம் மனனம் செய்து கொள்ளுங்க. ஏண்டா நீங்கள்லாம் சைவ புலவர்களாக வர வேண்டியவர்கள். அப்ப உங்களுடைய வினாத்தாள்களிலும் அது கனதியாக இருக்க வேண்டும். வினாக்களுக்கு பாடல்களை உதாரணம் கொடுத்து எழுதுகிற பொழுது அது கனதியாக இருக்க வேண்டும். அப்ப இந்த முக்கியமான பாடல்களை நீங்கள் மனனம் செய்து வைத்திருக்க வேண்டும். மனனம் செய்வதனூடாக உங்களுடைய வினாத்தாள்ல ஒரு கனதித்தன்மையை காட்டுகிற பொழுது வினாத்தாள் மதிப்பீட்டின் பொழுது உங்களுக்கான புள்ளிகள் பெறக்கூடிய இருக்கும். என்றால் இலக்கணம் சாஸ்திரம் மிக மிக இறுக்கமான முறையில் தான் அந்த பரீட்சை மதிப்பீடு இடம்பெறும். ஏனென்றால் குறிப்பிட்ட வகையானவர்களுக்குத்தான் அந்த ஆழமான தெளிந்தவர்களைத்தான் நாங்கள் சைவ புலவர்களாக உருவாக்க வேண்டும். உருவாக்கினால்தான் அந்த சமூகத்துக்கு பெருமதியாக இருக்கும். அந்த வகையிலே சாஸ்திரம் சார்ந்த விடயங்களே மெய்கண்ட சாஸ்திரத்திலே உள்ள பாடல்களிலே முக்கியமான பாடல்கள், மிக மிக முக்கியமான பாடல்களை நீங்கள் மனனம் செய்து வைத்து வினாத்தாள்களை விட எழுதப்படும். அதற்கான உரைநடைகள் இன்றைக்கு மெய்கண்ட சாஸ்திரங்கள் 14 தொகுத்து புத்தகமாக வந்திருக்கிற. இன்றைக்கு பலர் இலகுவான உரைநடையில இருக்க. எங்களுடைய செல்லத்துறை ஐயா அவர்களுடைய மெய்கண்ட சாஸ்திர புத்தகம் மிக பெருமதியான ஒரு கனதியான புத்தகம். அவர் செய்த ஒரு மிகச்சிறந்த ஒரு சித்தாந்த சேவையாக நாங்க பார்க்கணும். அதை மீள் பதிப்பாக இன்றைக்கு 2வது பதிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அப்ப அந்த புத்தகத்திலே இருக்கிற பாடல்கள், அதுக்கான உரைநடைகள் எல்லாம் மிக இலகுவாக இருக்கிறது. அப்ப சாஸ்திரம் சார்ந்த கற்பவர்கள் சிவஞான போதம் சிற்றுரை, சிவஞான போதத்தினுடைய 12 பாடல்களையும் பாடமாக்கி இருக்க வேண்டும். ஒரு சைவ புலவர் சிவஞான போதத்தினுடைய பாடல் 12 தெரியாமல் ஒரு சைவ புலவராக வந்து இந்த பிரயோசனமும் இல்லை. அப்ப அந்த சிவஞான போதம் பாடல்களை மனனம் செய்யுங்கள். பாடல்களை மனனம் செய்தால் தானாக அதனுடைய உரைநடை கருத்துக்கள் உங்களுடைய மனதிலே வந்து போகும். அந்த பாட்டை திருப்ப திருப்ப சொல்லுகிற பொழுது அதனுடைய கருத்துக்களை நாங்களாகவே மனதிலே வைத்துக் கொள்ளலாம். அப்ப சிவஞான போத சிற்றுரை, சிவஞான சித்தியாருடைய அருணந்தி சிவஞான சித்தியாருடைய சுபக்கம், அதே போல சிவப்பிரகாசம், உண்மை விளக்கம், சங்கற்பேரணம். அப்ப 3வது பாடம் சாத்திரம். 4வது பாடம் உரைநடை பாடம். உரைநடை என்பது நாங்கள் வசனம் என்று கருதக்கூடாது. உரைநடை என்பது தனியே ஒரு பாடம். அப்ப அந்த உரைநடையிலே 2ஆம் சைவ வினாவிடை இருக்கிறது. ஆர்மோனாவில் எழுதிய சைவ வினாவிடையிலே 2ஆம் சைவ வினாவிடை தான் சைவ புலவர்களுக்குரிய உரைநடையின்
பாடத்திட்டத்திலே உள்ளடக்கி இருக்கும். அதே போல 4ஆம் பால பாடம் இது தனி புத்தகமாக இருக்கிறது. அதே போல திருக்குறள் உட்கிடை சைவ சித்தாந்தமே என்பது அதனுடைய அடுத்த பாடத்திட்டத்தில். அடுத்தது சித்தாந்த விளக்கில் சைவ கிரியை. இன்றைக்கு நாங்கள் மகோற்சவ கிரியைகள், ஆலய கிரியைகள் எல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்குள்ள வினாத்தாள் கட்டமைப்பிலே அதுல ஒரு கூடிய பகுதி இந்த கிரியைகளுக்கும் அது சித்தாந்த விளக்கங்களுக்கும் கடந்த வினாத்தாள்களிலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சித்தாந்த விளக்கில் சைவ கிரியைகள் பண்டிதர் மூனா கந்தையாவுடையது. அப்படி அந்த புத்தகம் கிடைக்கவிட்டாலும் நீங்கள் சைவ கிரியைகள் சார்ந்த சித்தாந்த கருத்துக்களை ஆழமாக கற்கிற சொல்ற விடயங்களை நீங்கள் அறிந்து சைவ கிரியைகள் இப்ப மகோற்சவம் எழுதுகிறேன்டா தனியே மகோற்சவம் என்றால் என்னென்று எழுதக்கூடாது. சைவ சித்தாந்தத்தை உட்படுத்திய வகையில் எழுதுகிற பொழுதுதான் நீங்கள் கூடிய புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் 1ஆம் தரத்திலே சித்தி அடைய வேண்டுமானால் நீங்கள் ஆழமாக உங்களுக்கான கற்றலை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதே 2ஆம் தரம் 3ஆம் தரம் சித்தி அடைய இருக்கு. அண்மை காலமாக இன்றைக்கு ஒரு தசாப்தத்துக்கு மேலமாக 1ஆம் தரத்தில் சித்தி அடைதல் என்பது இன்று வரை சாத்தியமில்லாத ஒன்றாக அந்த பரீட்சை முடிவுகளில் வந்து கொண்டிருக்கிறது. அது சாத்தியமற்றதாக்க வேண்டும். நீங்கள் ஆழமாக அனைத்தையும் சித்தாந்த கண்ணோட்டத்தோட பாருங்கள். நீங்கள் சைவ புலவர் என்றவர் சித்தாந்தத்திலே உயர்ந்த அறிவு பெற்றிருக்க வேண்டும். 2வது இலக்கணத்திலே உயர்ந்த அறிவு பெற்றிருக்க வேண்டும். தனியே பண்டிதர் என்றால் தமிழ் என்றில்லை. சைவ புலவர் என்றால் தமிழும் சைவமும் சரிசமனாக அறிவுள்ளவர் தான் சைவ புலவர். அப்ப சைவ புலவரிடத்திலே இலக்கணம் சார்ந்த அறிவு 100% இருக்க வேண்டும். அதே போல சாத்திரம் சார்ந்த அறிவு இருக்கணும். அப்படி 2ம் தூலமான அறிவு இருப்பவர் தான் சைவ புலவர்களாக வருவதற்கு உரியவர்கள். வந்தால்தான் அவர்களால் சமூகத்துக்கு ஏதாவது பிரயோசனமாக இருக்கும். அப்ப அந்த உரைநடை சார்ந்த விடயத்திலே சித்தாந்த விளக்கில் சைவ கிரியைகள் என்ற விடயம் இருக்கு. அதே போல பெரிய புராண சூசனம் இந்த புத்தகம் கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப இந்த விழா பாடத்திட்டத்தை வைத்துக்கொண்டு கடந்த கால முதல் அன்றைய வகுப்பிலையும் சொல்லியிருந்தேன், கடந்த கால வினாக்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பாடத்திலும் என்ன வினாக்கள் வந்திருக்கிறது தொகுத்து நீங்களாக விடைகளை எழுதி பாருங்க. அதே போல 5வது பாடம் வரலாறு என்று சொல்லப்படுகிற பாடம். வரலாறு என்பது எங்களுடைய சைவ சமயம் சார்ந்த ஆலயம் சார்ந்த வரலாறாக இருக்கலாம், எங்களுடைய இலக்கியங்கள் சார்ந்த வரலாறாக இருக்கலாம், வேத உபநிடதங்களுடைய தோற்றங்களுடைய வளர்ச்சி சார்ந்த வரலாறாக இருக்கலாம், கட்டிடக்கலை, இசைக்கலை, நடனக்கலை சார்ந்த வரலாறு, அதுபோல சைவ நிறுவனங்கள் சார்ந்த வரலாறு. அப்ப வரலாறு என்ற பாடத்துக்குள்ளே சைவ புலவர்களுக்கு என்னென்ன பாடத்திட்டத்தை உள்ளடக்கி இருக்கிறோம் என்றால் இலங்கையில் சைவ கோயில்கள். அப்ப இலங்கையில உள்ள சைவ கோயில்களை பஞ்ச ஈச்சரங்கள் என்றால் 5 ஈச்சரங்களையும் தெரிந்திருக்கணும். அவனுடைய மூர்த்தியார், தீர்த்தஞ்சார், தலம்ஜார், அதனுடைய ஆலய வரலாறு என்ன, அங்க எத்தனை மகோற்சவம் நடக்குது, எப்ப நடக்குது என்ற விஷயங்கள், அதுல உள்ள சிறப்புகளை பார்க்கணும். அப்ப இலங்கையில் உள்ள சைவ கோயில்கள். அதே போல வேதம், சிவாகமம். வேதம் என்று சொல்லப்பட்டது 4 வேதங்கள் பற்றி அறிவு. ரிக் வேதம், யசுர்வேதம், சாம வேதம், அதே போல சிவாகமங்கள் 28 சிவாகமங்கள் சார்ந்த. சிவாகமங்களுக்குள்ள என்ன பார்க்கிறோம் என்றால் ஆலயத்தினுடைய அமைப்புகள், கட்டிட அமைப்புகள், அது ஆலயத்தில இருக்கிற வழிபாடு செய்கிற முறைகள், மகோற்சவம் சார்ந்த முறைகள் அனைத்தும் இறைவனுடைய அமைப்புகள், விக்கிர உருவ அமைப்புகள் எல்லாம் அதுக்குள்ள இருக்கிற. அப்ப சிவாகம் இப்ப நீங்கள் இந்த 5 பாடங்களையும் படிக்கிற போல் ஒன்றுடன் ஒன்று தொடர்படுகிற வகையிலே நீங்கள் படித்தால் ஆழமாக இருக்கும். என்ற அனைத்திலும் சைவ சித்தாந்தம் மேவிய வகையில் தான் வினாக்களும் இருக்கும், விடைகளையும் எழுத வேண்டும். அந்த வகையில வேதம் இருக்கிறது, சிவாகம் இருக்கு. அதே போல இறைவனின் திருவுருவங்கள் இருக்கிறது. இப்ப நடராயர் மூர்த்தம் என்றால் நடராயர் மூர்த்தத்தினுடைய அந்த திருவுருவ தத்துவம், அவருடைய கையிலே அக்கினி ஏந்தி இருக்கிறார் என்றால் அதனுடைய தத்துவம், முடுக்கு ஏந்தி இருக்கிறார் என்றால் ஐந்தொழில இதை குறிக்கிறது, அவருடைய அபயகரம் இதை குறிக்கிறது, முயலகன் ஊண்டிய திருப்பாதம் இதை குறிக்கிறது. அதே போல சந்திரசேகர மூர்த்தம் என்றால் அவனுடைய மூர்த்தம், பிச்சாடன மூர்த்தம் என்றால் அவனுடைய மூர்த்தம், சிவலிங்கம் என்றால் சிவலிங்கத்தினுடைய அமைப்பு எது பிரம்மவாகம், எது விஷ்ணுவாகம், அந்த எது ஆவுடையார் போது சிவலிங்கத்தினுடைய அமைப்புகள், இறைவனுடைய திருவுருவங்கள். அடுத்ததாக கட்டிடக்கலை வளர்ச்சி. கட்டிடக்கலை நாங்கள் வரலாறாக பார்க்கலாம். இப்ப சோழர் கால கட்டிடக்கலை, பல்லவர் கால கட்டிடக்கலை, நாயக்கர் கால கட்டிடக்கலை, இந்த கட்டிடக்கலையினுடைய வளர்ச்சி, அந்த கட்டிடக்கலையோடு சிற்பக்கலையினுடைய வளர்ச்சி கால ரீதியாக நீங்கள் பார்க்கலாம். இது அனைத்தும் காப்போதா உயர்தரத்திலே இந்து நாகரிகம், இந்து சமயம் கற்பவர்களிடத்துல இந்த நோட்ஸாக இருக்கு. நீங்க அந்த விடய தானங்களை இங்கே பயன்படுத்தி கொள்ளலாம். கட்டிடக்கலை, சிற்பக்கலை, அதே போல பல்கலைக்கழகங்களிலும் இது நீங்கள் விரிவாக கற்பித்திருப்பார்கள். இந்து நாகரிக துறையிலே, இந்து சமயத்துறையிலே
பட்டம் பெற்றவர்கள் என்றால் ஒரு பட்டம் பெற்றவர்கள் சைவ புலவர் பரீட்சையை நேரடியாக தோற்றலாம் என்ற விதி அடிப்படையிலே அந்த பாட நோட்ஸுகளை நீங்கள் இங்கே பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப கட்டிடக்கலை இருக்கிறது, சிற்பக்கலை இருக்கிறது, இசைக்கலை இருக்கிறது, நடனக்கலை இருக்கிறது, இவ்வளவு விஷயம். அதே போல இந்த சமய நிறுவனங்கள் என்ற விடயங்களும் வருகிறது இந்த வரலாற்றுக்குள்ளே. அப்ப சமய நிறுவனங்கள் என்றால் இலங்கையில் சைவ சமயத்திலே பணியாற்றிய நிறுவனங்களைத்தான் நாங்க கேட்கிறோம். உலக அளவில் போகவில்லை, அங்களை மட்டுப்படுத்தி இருக்கிறோம். அப்ப இலங்கையில் சைவ சமய வளர்ச்சி என்றால் இலங்கையிலே போர்த்துகேயர் வருகைக்கு முன்பாக சைவ சமயம் எப்படி இருந்திருக்கிறது, அதுக்கு பிறகு சைவ சமயத்தை யார் மறுமலர்ச்சி செய்திருக்கிறார்கள், போர்த்துகேயர் காலத்திலே நாவலர் பெருமான், அதுக்கு பிறகு சிவசுந்தரனார், ராமநாதன், அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் பணியாற்றி இருக்கிறார். அப்ப இலங்கையில் சைவ சமய வளர்ச்சி என்றதுக்குள்ளே இலங்கையில் உள்ள சைவ சமயத்தை வளர்த்த நிறுவனங்களின் இந்த செயற்பாடுகளை பார்க்கணும். அப்ப சைவ புலவருடைய பாடத்திட்டத்திலே சைவம் வளர்த்த நிறுவனங்கள்ல ஒன்று சைவ பரிபாலன சபையை தந்திருக்கிறோம். இரண்டாவது சைவ வித்தியாவிருத்தி சங்கம், இன்றைக்கு திண்ணவேலியிலே இருக்கிற முதல் பன்னிசையை கற்க நெறியாக கொண்டு வந்தவர்கள், இசையை கற்க நெறியாக கொண்டு, அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ராமநாதன் அவருடைய சிந்தனையிலே இன்றைக்கு ராமநாதன் நுண்கலை பீடத்திலே இசை நடனம் போன்றவை கற்கியாக மாற்றப்பட்டு அரசு அங்கீகாரம் பெற்றிருக்கிறார். அப்ப அந்த சைவ வித்தியாவிருத்தி, அதே போல விவேகானந்த சபை, கொழும்பிலே விவேகானந்த சபை மிக முக்கியமான பணிகளை ஆற்றி இருக்கிறது. மாணவரிடத்திலே போட்டிகள், சைவ சமய செயற்பாடுகள், இசை சார்ந்த செயற்பாடுகளை வளர்க்கிறப்ப விவேகானந்த சபையினுடைய செயற்பாடு எப்போ ஸ்தாபித்தார்கள், எப்படி வளர்ந்தது, என்னென்ன செய்தார்கள், இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தினுடைய பணிகளையும் கடந்த வினாத்தாளே கேட்டிருக்கோம். அது எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது, ஆறு ஆரம்பித்திருக்கிறார்கள். சைவநாதம் 50வது பொன்விழா ஆண்டிலே அது தொகுப்பாக அங்கே கட்டுரையாக இருக்கிறது, நீங்கள் அதை கற்றுக்கொள்ளலாம். அப்ப சைவ புலவர் சங்கம் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டு 60 வருடங்களை கடந்திருக்கிறது. அந்த வகையிலே அது சார்ந்த விடயங்கள். அதே போல இலங்கை திருமறை மன்றம் என்ற ஒரு செயற்பாடு கடந்த இப்ப மறைவதற்கு முன்பாக எங்களுடைய பண்டிதர் பேரின்பநாதம் ஐயா அவருடைய தலைவராக இருந்தார். இன்றைக்கு அவருக்கு பிற்பாடும் அந்த இலங்கை திருமுறை மன்றம் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த திருமுறை மன்றம் எங்களுடைய இந்த யுத்த காலத்துக்கு முற்பட்ட காலங்கள்ல 80கள் எல்லாம் இந்த திருமுறைகளை ஊராக சென்று விக்கிரகங்களை ஊர்வலமாக கொண்டு சென்று திருமுறை விழாக்கள், திருமுறை வாரங்கள், திருமுறை மாதங்கள், ஆக்கள் கூடுகிற இடங்கள் எல்லாம் இந்த திருமுறைகளை படித்து பயன் சொல்லுகிற செயற்பாடுகளை எல்லாம் செய்திருந்தார். அப்புறம் யுத்தத்துக்கு பிற்பட்ட செயற்பாடுகள் அது மெல்ல மெல்ல குறைவடைந்திருக்கிறது. இன்றைக்கு செயற்பாடுகளை தனியே குறிப்பிட்ட இந்த திருமுறைகள் ஓதுகிற காலங்களில் மட்டும் ஓதி வழிபாடு செய்து கொண்டிருக்காரு. அப்ப 5 பாடம் இருக்கிறது. ஒன்று இலக்கணம், 2வது இலக்கியம், 3வது சாத்திரம், 4வது உரைநடை, 5வது வரலாறு. 5 பாடங்களிலும் நீங்கள் 35 புள்ளிகளை பெற வேண்டும். 5 பாடங்களிலும் 35 புள்ளிகளை பெறுபவர் 3ஆம் தரத்திலே சித்தி அடைவார்கள். அப்ப 5 பாடங்களிலும் 35 புள்ளிகள் ஒரு பாடத்திலே பெற்றால்தான் சித்தி அடைந்தவர்களாக கருதப்படுவார்கள். அது கடினமான விடயம் அல்ல, நீங்கள் ஆழமாக கற்றால் அதனுடைய சித்தியை அடைந்து கொள்ள முடியும். அதே போல இளஞ்சைவ புலவர் பரீட்சையிலும் இந்த 5 பாடங்கள் இருக்கிறது. இலக்கண பாடத்திலே அவர்களுக்குரிய இலக்கணத்திலே 3 விடயங்களைத்தான் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஒன்று நன்னூல் காண்டிகை, யாப்பெருங்கலக்காரிகை, தண்டி அலங்காரம், பொதுவியல், பொருளியல் மட்டும். அப்ப இளஞ்சைவ புலவர் பரீட்சைக்கு தோற்றுவர் நன்னூர் காண்டிகையை பாருங்க, நன்னூர் காண்டிகை, அடுத்த யாப்பெருங்கலக்காரிகையை பாருங்க, அதே போல தண்டி அலங்காரம். இந்த 3 விஷயத்தையும் எடுத்து கடந்த வினாத்தாளை எடுங்க. 3 விஷயத்துக்குள்ள நன்னூர் காண்டிகை என்றால் நன்னூலுக்குள்ள என்னென்ன வினா வந்திருக்கிறது, யாப்பெருங்கலக்காரிகைக்கு என்னென்ன வினா வந்திருக்கிறது, அது சார்ந்த சூத்திரங்களை பாடமாகும். அதுக்குரிய விடயங்களை மனனம் செய்து எழுதினால் நீங்கள் புள்ளிகளை பெற முடியும். 35 புள்ளிகளை பெற வேண்டும். 2வது பாடம் இலக்கியம். அந்த இலக்கியத்திலே ஒன்று திருமுருகாற்றுப்படை இருக்கிற நக்கீரரினால் எழுதப்பட்ட திருமுருகாற்றுப்படை 11ஆம் திருமுறைகளிலே இருக்கிறது. அப்ப அந்த திருமுருகாற்றுப்படையிலே அதனுடைய பாடப்பட்ட வரலாறிலிருந்து அதிலே சொல்லப்படுகிற சிறப்புகள், முருகப்பெருமானுடைய சிறப்பு, 6 படை வீடுகளுடைய சிறப்பு. அப்ப அந்த திருமுருகாற்றுப்படையிலே கடந்த கால வினாத்தாள இடங்கள் அதுக்கு என்னென்ன கேள்வி வந்திருக்கின்றதை பாருங்க. அதே போல 9ஆம் திருமுறை
அடுத்தது கந்த புராணத்திலே தட்சகாண்டம் முழுவதும், தட்சனுடைய காண்டம், தட்சனுடைய யாகம் செய்கிற அந்த காண்டம். அதே போல திருக்குறள்ல அறத்துப்பால் முழுவதும், இப்ப அறத்துப்பால் முழுவதும் கற்க வேண்டும்னா அந்த அறத்துப்பால்ல முக்கியமான குறள்களை நீங்கள் மனனம் செய்து கற்றுக்கொள். அதே போல சுந்தரர் தேவாரம். அப்ப இந்த 5 விடயங்களையும் உள்ளடக்கித்தான் இலக்கியம் வினாத்தாள் இருக்கிற ஒன்று. திருமுருகாற்றுப்படை இருக்கிறது, 9ஆம் திருமுறை இருக்கிறது, கந்த புராணம் தட்சகாண்டம் முழுவதும் இருக்கிறது, திருக்குறள் அறத்துப்பால் முழுவதும் இருக்கிறது, சுந்தரர். இப்படி முழுமையாக பாடத்தினுடைய தலைப்பை சொல்ல உங்களுக்கு குழப்பமா இருக்கும். இலகுவாக நீங்க கடந்த வார வினாத்தாளை எடுத்துக்கொள்ளுங்கள். திருமுருகாற்றுப்படை என்றால் அந்த வினாத்தாளிலே ஒரு இடத்திலே ஒன்றாக குறிப்பிடுங்கள். திருமுருகாற்றுப்படையில என்னென்ன வினாக்கள் வந்திருக்கிறது, 9ஆம் திருமுறையில் என்னென்ன வினாக்கள் வந்திருக்கிறது, கந்த புராணம் தட்சகாண்டத்தில் என்னென்ன வினாக்கள் வந்திருக்கிறது, திருக்குறள் அறத்துப்பாலிலே திருக்குறள்ல என்னென்ன வினா, சுந்தரர் தேவாரத்திலே என்னென்ன வினா. அப்ப சுந்தரர் தேவாரத்திலே முக்கியமான தேவாரங்களை நீங்கள் பாடமாக்க வேண்டும். அந்த தேவாரம் பாடப்பட்ட சந்தர்ப்பங்கள், அதனுடைய தலங்கள், அந்த இறைவனுடைய சிறப்புகள் சார்ந்தெல்லாம் அந்த வினாக்கள்ல உள்ளடக்கப்பட்டிருக்கு. 3வது சாத்திரம் என்று சொல்லப்படுவது சித்தாந்த சாஸ்திரங்கள் 14 மெய்கண்ட சாஸ்திரங்கள்ல இளஞ்செவி புலவருக்கு 5 நூல்களை கொடுத்திருக்கிறோம். ஒன்று திருவுந்தியார், 2வது திருக்களிற்றுப்படியார், 3வது உண்மை நெறி விளக்கம், அடுத்தது திருவருட்பயன், கொடிக்கவி, வினாவன்பா. இப்ப இந்த 6 மெய்கண்ட சாஸ்திர நூல்களிலும் இருந்தால் இளஞ்செவி புலவருக்கான வினாக்கள் தொடுக்கப்படுகிறது. ஒன்று திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார், உண்மை நெறி விளக்கம், திருவருட்பயன், கொடிக்கவி, வினாவன்பா. அப்ப இந்த 6 விடயங்களிலும் இருந்து நீங்கள் வினாக்களை தொகுத்து கற்றுக்கொள்ளுங்கள். திருவுந்தியார் என்றால் திருவுந்தியார் இடத்திலே என்ன வினா வந்திருக்கிறது, திருக்கழிற்றுப்படியார் என்றால் திருக்கழிற்றுப்படியார்ல என்ன வினா வந்து. கடந்த கால வினாத்தாளை பார்க்கிறப்ப சில பாடல்கள் மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்டிருக்கிறது. அதே போல உண்மை நெறி விளக்கத்திலே என்னென்ன வினாக்கள் வந்திருக்கிறது, திருவருட்பயனில் என்னென்ன வினாக்கள் வந்திருக்கிறது, கொடிக்கவியில் என்னென்ன வினா, வினாவன்பாவில் என்னென்ன வினாக்கள் வந்திருக்கின்றதை பாருங்க. அதே போல 4வது பாடம் உரைநடை. உரைநடையிலே சமய கட்டுரைகள் வந்திருக்கிறது. பண்டிதமணி சீனா கனவு பிள்ளைகள் சமய கட்டுரை. அவரங்களுடைய சைவ சமயம் சார்ந்த வாழ்வியல், வழிபாடுகள், கிரியைகள் சார்ந்த விடயங்களை எல்லாம் சமய கட்டுரையாக அங்கே தொகுத்து எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்ப பண்டிதர் சீனா கனவு பிள்ளையினுடைய சமய கட்டுரை என்ற புத்தகம். அதே போல பெரிய புராண வசனம். பெரிய புராண வசனத்திலே ஆறுமோனாவுடைய வசனம் இன்றைக்கு இலகுவாக பலரும் வசனம் அடையிருக்கிறார். அப்ப பெரிய புராணத்திலே வார வசனம் இன்னைக்கு நீ கடந்த கால வினாக்களை எடுங்கள். சில முக்கியமான நாயன்மார்களை மீண்டும் மீண்டும் அங்கே கேட்கப்பட்டிருக்கிறது. அப்ப பெரிய புராண வசனம். அடுத்ததாக இந்த உரைநடையிலே பெரிய புராண வசனம் என்ற விடயம். அதுக்கு அடுத்ததாக ஆறுமோனாவலருடைய சரித்திரம். அப்ப ஆறுமோனாவுடைய வரலாறை நீங்கள் படிங்க. அதே போல சைவ கிரியை விளக்கம், சூனா சிவவாசுந்தர நூல். அப்ப இந்த ஆலய அமைப்புகள், ஆலயம் சார்ந்த கிரியைகள், மகோற்சவங்கள் எல்லாம் இதுக்குள்ள வரும். அதே போல சிவாலய தரிசன விதி என்ற நூல் அதுல அவர் ஆலயத்துக்கு எப்படி செய்யணும், என்ன செய்யணும், அங்கே எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், இந்த விடயங்கள் எல்லாம் இப்ப சொல்லி இருக்கிறார். அப்போ இளஞ்செவி புலவருக்கு உரைநடையில சைவ கிரியை விளக்கம் நூல் இருக்கிறது, சிவாலய தரிசன விதி இருக்கிறது, ஆறுமுனாவுடைய சரித்திரம் இருக்கிறது, இந்த விடயங்கள். அதே போல சமய கட்டுரை இருக்கிறது, பண்டிதமணி சீனா கனவு எழுப்பி. அதுபோல பெரிய புராண வசனம் இருக்கிறது. இந்த இளஞ்செவி புலவருடைய வரலாறு பாடத்தை எடுத்துக்கொண்டால் அதுக்குள்ள இதிகாசங்கள் இருக்கிற இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம். அப்ப அந்த இதிகாசங்கள்ல உள்ள சைவம் சார்ந்த சிந்தனைகள், இந்த இதிகாசங்களுக்குள்ளே சொல்லப்படுகிற விடயங்கள் நீங்கள் அதுக்குள்ளே பார்த்து கொள்ள வேண்டும். இப்ப மகாபாரதத்திலே பகவத்கீதை என்ன சொல்லுகிறது, இதிகாசம். ராமாயணம் என்ன சொல்லுகிறது. அதே போல புராணங்கள், 14 புராணங்கள் இருக்கிறது. அதே போல தர்ம சாஸ்திரங்கள் இருக்கிறது. நாங்கள் தர்ம சாஸ்திரங்கள் இருக்கிறது. அந்த அவற்றை அதே போல புருடார்த்தங்கள் இருக்கிறது. அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லப்படுகிற புருடார்த்தம். அதே போல கிரியைகள் இருக்கிறது. திருக்கோயில் அமைப்பு. நீங்க அந்த உரைநடையிலே பார்க்கிற சில விடயங்களை நீங்கள் வரலாற்றுக்குள்ளும் பார்க்கலாம். அதே போல இந்த சைவ புலவர்களுக்கும் இருக்கிறது. உரைநடைக்குள்ளே பார்க்கிற விஷயங்களை சில வரலாற்றுக்குள்ளே நீங்கள் தொகுத்து எழுதலாம். வேதம், சிவாகமங்கள் என்ற விஷயங்களுக்குள்ள அது வரும். அப்ப புருடார்த்தங்கள் இருக்கிறது, கிரியைகள் இருக்கிறது, திருக்கோவில் அமைப்பு இருக்கிறது, திருவிழாக்கள் இருக்கிறது. இலங்கையில் சைவ சமய வளர்ச்சி என்ற விடயம் இருக்கிறது. அப்ப இலங்கையிலே சைவ சமய வளர்ச்சி என்ற விடயம். அப்ப இளஞ்செவி புலவருடைய வரலாற்றில இதிகாசங்கள் தனிப்பாடம், அந்த பாடம் உள்ளடக்கப்பட்டிருக்கு, புராணங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு, தர்ம சாஸ்திரங்கள் ஆகியவற்றில் காணப்படும் மரபுகள்,
4 புருடார்த்தங்கள் கிரியைகள். இப்போ உரைநடைக்கு பார்க்கப்படுற அந்த கிரியைகள் வரலாறுக்குள்ளே அந்த பார்க்கப்படுகிற விடயங்கள் வரும். அப்ப கிரியைகள் இருக்கிறது, அதே போல திருக்கோவில் அமைப்பு இருக்கிறது, திருவிழாக்கள் இருக்கிறது. இலங்கையில் சைவ சமய வளர்ச்சி, இதுதான் அந்த சைவ புலவர்களுடைய இளஞ்சவ புலவருடைய 5 வினாத்தாள்களும் அந்த 5 வினாத்தாள்களுக்குரிய கட்டமைப்புகளாகவும் இருக்கிறது. அப்ப நீங்கள் பரீட்சைக்கு தோற்றுவோர் இடத்துல முதல்ல வினாத்தாள் சார்ந்தும் தெளிவிருக்க வேணும். இந்த வினாத்தாள்ல இன்ன பாடம் வருகிறது என்ற தெளிவிருக்கணும். அப்ப இலக்கணம் என்றால் இலக்கணத்துல என்ன பாடம் வருகிறது என்ற தெளிவிருந்தால்தான் கற்றுக்கொள்ளலாம். அங்கே பரீட்சையிலே போயிருந்து வினாக்களுக்கு விடை எழுத கூடியதாக இருக்கும். இல்லாட்டி ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும். என்ன விஷயம் வருதுன்னு தெரியாட்டி பரீட்சையிலே அதை சிறப்பாக தோற்றக்கொள்ள முடியாது. அப்ப நீங்கள் இளஞ்சவப்புலர் சைவப்புலவர் தனித்தனியே உங்களுடைய 5 பாடங்கள் இலக்கணம், இலக்கியம், சாஸ்திரம், உரைநடை, வரலாறு, இந்த 5 பாடங்களிலும் என்ன விடயம் உள்ளடக்கி இருக்கின்றதை நீங்கள் தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கான பரீட்சைகள் இந்த 24ஆம் திகதி, 25ஆம் திகதி, 26ஆம் திகதி நடக்க இருக்கிறது. அந்த 24ஆம் திகதி வெள்ளிக்கிழமை வருகிறது. அந்த வெள்ளிக்கிழமையிலே காலமை 2 பாடங்கள் நடைபெற இருக்கிற உரைநடை, பிற்பகல்ல வரலாறு பாடம் இடம்பெற இருக்கிறது. அப்பொழுது அந்த 24ஆம் திகதி உரைநடை பாடத்துக்கு நீங்கள் தயாராகுங்கோ, அதே போல வரலாறு பாடத்துக்கும் தயாராகுங்கோ. அதே போல 25ஆம் திகதி முற்பகல்ல இலக்கியம் இருக்கிறது, பிற்பகல் வேளையிலே இலக்கண பாடம் இருக்கிறது. 26ஆம் தேதி தனியே சாஸ்திர பாடத்தை போட்டிருக்கிறோம். ஏன்னா சைவப்புலவருக்கு சாஸ்திரம், மெய்கண்ட சாஸ்திரம் என்பது மிக மிக முக்கியம். சித்தாந்தம் தான் சைவப்புலவர், சைவப்புலவர்கள் தான் சித்தாந்தம் என்ற அடிப்படையிலே சித்தாந்தத்திலே மிக ஆழமான தெளிவிருக்க வேண்டும். இந்த தெளிவிருந்தால் சித்தாந்தம் என்பது முடிந்த முடிவு, அதே போல அவருடைய அறிவும் முடிந்த முடிவு, தெளிவான சிந்தனையோடு இருக்க வேண்டும். அந்த வகையில நாங்கள் பரீட்சைக்கான நேர சூசிகளும் பரீட்சைக்கான அனுமதி அட்டைகளும் அனுப்பி வைத்திருக்கிறோம். விண்ணப்பத்திலே சில குறைபாடுகள் இருந்தால் அவர்களுக்கான அனுமதி அட்டைகள் அனுப்பப்பட மாட்டாது. அடுத்த 2 முக்கியமான நியதியாக இந்த தீட்சை என்பது சைவப்புலவர் பட்டத்தினுடைய மிக மிக அடிப்படையானது. இந்த சித்தாந்த சமயத்தினுடைய சைவப்புலவர் பரீட்சையிலே அவர்கள் 1வது பந்தியில இந்த விடயத்தை மிகவும் அழுத்தமாக அங்கே சொல்லியிருக்கிறார். சைவ புலவர்கள் சமய தீட்சை பெறாதவருமே பரீட்சைக்கு தோற்ற முடியாது. அப்ப இளஞ்சவ புலவர் சைவப்புலவர் கடந்த காலங்கள்ல இந்த கல்வியற் கல்லூரியில் இளஞ்சவ புலவர்களுக்கு அனுமதி கிடைப்பதன் காரணமாக சில தளர்வுகள் அடிப்படையில இளஞ்சவ புலவர் பரீட்சைக்கு சிலரை தோற்ற விட்டிருந்தோம். அவர்கள் பரீட்சை எழுதிய பிற்பாடு சிவ தீட்சை பெற வேண்டும் என்றால் அதிலே பல தடங்கள் இருக்கிறது. அந்த வகையிலே பரீட்சை தீட்சை பெற்றால்தான் பரீட்சை எழுதலாம் என்ற நடைமுறை சங்கத்தினுடைய ஜாப்பு, சித்தாந்த சமாயத்தினுடைய ஜாப்பு, அதை அடிப்படையாக கொண்ட ஜாப்பு தான் சைவ புலவர் சங்கத்தினுடைய பரீட்சை ஜாப்பாகவும் இருக்கிறது. அந்த வகையிலே இந்த சமய தீட்சை என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. நாங்கள் இன்றைக்கு கிழக்கு மாகாணத்திலும் தீட்சைகளை வைத்திருக்கிறோம். அதே போல யாழ்ப்பாணத்திலும் 2 இடங்களிலே தீட்சை நடைபெற்றிருக்க. வட மாகாணத்திலே மற்றும் மன்னார் திருக்கேஸ்வரத்திலே சிவராத்திரி என்று பெருந்திரளானவர்கள் பரீட்சைக்கு தோற்றாதவர்களும் கூட அங்கே தீட்சைகள் எடுத்திருந்தோம். அதே போல நாளைய தினம் யாழ்ப்பாணத்துல இந்த வேதாந்த மடம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு முன்னாக உள்ள அந்த வேதாந்த மடத்திலே தீட்சை வழங்க இருக்கிறது. அப்ப இதுவரை சைவ புலவர் இளைஞரை விண்ணப்பித்து தீட்சை பெறாதவர்கள் தீட்சை பெற்றதை உறுதிப்படுத்தினால் மட்டும்தான் உங்களுக்கான அனுமதி அட்டைகள் உங்களுடைய இல்லங்களுக்கு அனுப்பப்படும். அப்படி அனுமதி அட்டைகள் வரவில்லை என்றால் அதற்கான காரணங்கள் என்னென்ன குறைபாடுகள் இருக்கு என்பதையும் நாங்கள் ஜாப்பின் அடிப்படையில் உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். அதில் நீங்கள் எந்த வகையிலும் எங்களுடன் முரண்பட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வகையிலே நீங்கள் பரீட்சைக்கான தயார்படுத்தல்களை நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். இலகுவாக இந்த அடிப்படையில் என்ன பாடத்துல இன்ன விடயம் இருக்கிறது என்ற தெளிவை ஏற்படுத்தினீர்கள் என்றால் உங்களுக்கான பரீட்சை மிக இலகுவாக இருக்கும் என்ற விடயத்தை நாங்கள் சிந்தித்துக் கொண்டு நாங்கள் இந்த ஆலயம் சார்ந்த மகோற்சவ கிரியை சார்ந்த விடயங்களை தொடர்ச்சியாக பார்த்திருக்கிறோம். இன்றைய வகுப்போடு அதை நிறைவு செய்து கொண்டு அடுத்த வகுப்பிலே புதிய ஒரு விடயத்திற்குள்ளே போகலாம் என்று நான் நினைக்கிறேன். அப்ப இந்த 5 பாடங்கள் சார்ந்தும் இதுவரையும் யாருக்காவது தெளிவின்மை இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். 5 வினாத்தாள் இருக்கிறது. 5 வினாத்தாள் பாடத்திட்டங்கள் எப்படி கற்க வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் அங்கே சொல்லி இருக்கிறோம். இதுவரையும் ஏதாவது தெளிவு இருந்தால் நீங்கள் அதற்கான
விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மற்ற பரீட்சைக்கு நீங்கள் வடிவாக தோற்றுங்கள். பரீட்சை இறை செயலின் காரணமாக நீங்கள் பரீட்சையிலே சித்தியடைய வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்திக்கிறோம். வடிவாக படியுங்கள். அப்ப அந்த வகையிலே நேற்றையானுடைய தொடர்ச்சியான விடயங்களை பார்த்து நாங்கள் இந்த கிரியைகள் சார்ந்த விடயத்தை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். என்றால் சைவ புலவர்கள் பரீட்சைக்கு அப்பால் நீங்கள் சைவ பட்டத்தை பெற்றுவிட்டால் சைவ புலவர்கள் இந்த சாஸ்திர அறிவுகளிலும் உங்களுடைய கிரியை சார்ந்த அறிவுகளிலும் ஒரு ஆழமான அறிவு இருக்க வேண்டும். நாங்கள் பட்டம் பெறுகிற பொழுது செல்லத்துறை சார் சொன்ன எல்லாரையும் ஆசீர்வாதம் சொன்ன விஷயம் இனித்தான் படிக்க வேண்டும். ஏன்னா ஆழமான அறிவு இருந்தால் தான் சித்தாந்தம் சார்ந்து ஒருவர் கேட்கிற பொழுது உடனுடன் ஆழமான அறிவோடு பதில் சொல்ல வேண்டும். அதே போல எங்களுடைய ஆலயங்களிலே நடைபெறுகிற கிரியைகள் சார்ந்து அனைத்தும் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். தெரிவதனூடாகத்தான் நாங்கள் அறிவுபூர்வமாக இருக்க முடியும் என்ற இந்த வேளையிலே சிந்தித்து கொண்டு நாங்கள் நேற்றையனுடைய தொடர்ச்சியை விடயங்களை நாங்களே பார்க்கலாம் நினைக்கிறேன். இப்ப ஆலயங்களிலே நடைபெறுகிற இந்த மகோத்சவ கிரியைகள் வழிபாடுகள்ல நேற்றைய தினம் அந்த கும்பம் யாக தேவர்கள் சார்ந்த விடயங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம். யாகசாலையிலே யாக தேவர்கள் அங்கே அழைக்கப்பட்டு ஒவ்வொரு நாட்களும் மந்திரம் மோதி அந்த கிரியை வழிபாடுகள் ஆலயங்களிலே நடைபெற்று இருக்கோம். அந்த யாக சாலையிலே அசுர தேவர் மூலமாக வீட்டிருப்பார். யார் அசுர தேவர் என்றால் அவர் இந்த கொடித்தம்ப பூசை நிறைவு பெற்பார். அட்டதிக்குகளில் அவருக்கான பூசைக்காக இங்கு எழுந்தருளுவார். அதோடு இந்த தீர்த்த உற்சவம் நடைபெறுகிற பொழுது இந்த அசுர தேவர் அங்கு எழுந்தருளுவார். தீர்த்தம் யாருக்கு ஆடப்படும் என்றால் அசுர தேவருக்கு தான் அந்த தீர்த்தம் ஆடப்படுகிறது. அப்ப யாகசாலையிலே யாக தேவர்கள் இருப்பார். அந்த யாக தேவர்களே தலைமையானவராக இந்த அசுர தேவர் அங்கே வீட்டிருக்கிறார். அப்ப யாக தேவர்கள் இருக்கிற இடம் அந்த யாகசாலை. அந்த யாக குண்டத்திலே பிரம்ம விஷ்ணு தேவர்களுடைய தலைவனாகி இந்திரன் முதலியோர் அந்த அசுத்த மாயா புவனங்களில் இருப்பவரும் சுத்த வித்தையில் இருப்பவரும் என இரண்டு வகையாக அந்த யாகுண்டத்திலே எழுந்தருளுகிற தேவர்களை அங்கே பிரிக்கிறார்கள். அந்த சுத்த வித்தியா தத்துவத்தில் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையிலே சுத்த வித்தியா தத்துவத்தில் சத்தகோடி மகா மந்திரங்களும் காமிக முதலிய 28 அங்கே இந்த மந்திரங்களிலே சொல்லப்படுகிற விடயங்களும் அந்த யாக சாலையிலே யாகுண்டத்திலே அந்த மந்திர ஒலி அங்கே அக்னி காரியம் செய்து அங்கே யாக தேவர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த மந்திர உச்சாடன செயற்பாடுகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த யாக தேவர்கள் யாகுண்டத்திலே நந்தி, மகாகாலர், பிரிங்கி, விநாயகர், இடபதேவர், கந்தர், தேவி, சண்டர் மற்ற கணநாதர் என்ற எண்மர்களும் அந்த இந்திரன் முதலிய உலக பாலகர்களும் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அந்த மகேஸ்வர தத்துவத்திலே அனந்தர், சோக்குமர், சிவோத்தமர், ஏகநேத்திரர், ஏகரத்திரர், திரிமூர்த்தி, ஸ்ரீகண்டர், சிகண்டி என்னும் அட்ட வித்தியேஸ்வரரும் இருப்பார்கள். அப்ப அந்த அசுர தேவரை நாங்கள் அட்ட திக்கிகள்ல கொண்டு சென்று அவருக்கான கலியை கொடுத்து அந்த சமர்ப்பணத்தை கொடுத்தெல்லாம் வழிபாடு செய்கிறோம். அப்ப யாக குண்டலத்திலே இந்த மகேஸ்வர தத்துவத்திலே அனந்தர், சூக்குமர், சிவோத்தமர், ஏகநேத்திரர், ஏகரத்திரர், திரிமூர்த்தி, ஸ்ரீகண்டர், சிகண்டி என்ற அட்ட வித்தியேஸ்வரர்கள் இங்கே இருப்பார்கள். அப்ப யாக குண்டத்திலே யாகசாலையிலே அட்ட வித்தியேஸ்வரர் இருப்பார்கள். இந்த சக்தி தத்துவத்திலே நிவர்த்தி முதலிய கலைகள் இருக்கும் என்று சொல்லப்படுறது. அந்த சுத்த வித்தை முதலிய தத்துவங்களில் இருப்பவர்களது சரீரம் வைவந்தமாகையாலும் மலபரிவாக முற்று பரமசிவனர்களால் பதம் பெற்றவர் ஆகையினாலும் பிறப்புகளை நீக்கி ஆண்டு நின்றபடியே சிவதரிசனத்தினால் அந்த ஆனந்த விளக்கத்தை அடைவர் ஆதலினால் இவர்களே யாகாதி கன்மங்களிலே பூசிக்கப்படும் பெருமை பெற்றவர்களாக சொல்லப்படும். அப்ப யாகத்திலே யார் அங்கு யாக தேவர்களாக அட்ட வித்தியேஸ்வரர்களாக அழைக்கப்படுகிறார்கள் என்றால் இந்த சிவபெருமானுடைய அந்த சுத்த வித்தை முதலிய தத்துவங்களில் இருப்பவர்களது சரீரம் வைவந்தமாகையாலும் மலபரிவாகம் விட்டு சிவனருளால் பதம் பெற்றவர்களாலும் ஆகவும் இருக்க வேண்டும். அவர்கள் புறப்புகளை நீக்கி ஆண்டு நின்றபடியே சிவதரிசனத்தால் ஆனந்த விளக்கத்தை அடைவராவதாலும் அவர்களைத்தான் இந்த யாக தேவர்களாக அங்கே அழைத்து வழிபாடு செய்கிறார்கள். இந்த அசுத்த மாயா பூவனங்களில் இருப்பவர்களது சரீரம்
பிரகிருதி சம்பந்தம் ஆதலினாலும் முன் பரமசிவன் அனுக்கிரகம் இல்லாமையாலும் அவர்களது தானம் பசுத்தானம் ஆகலாலும் அசுத்த தத்துவம் 31 மனசாற் கடந்து சுத்த வித்தியமான யாகசாலை அடைந்து பூசித்து வணங்குவதனாலும் அசுத்த புவன வாசிகள் சுத்த வித்தியாமயமான ஸ்தானத்தால் பூசிக்கப்படத்தக்கவர் அல்லர் என்று அங்கே சொல்லப்படுகிறார். அப்ப சுத்த வித்தியா முதலிய தத்துவங்கள்ல இருப்பவர்கள் இந்த யாகசாலையிலே யாக தேவர்களாக அங்கே அர்ச்சிக்கப்படுபவர்களா இருப்பார்கள். யாகத்திலே ஆகுதி நடைபெறுகிறது. யாகசாலையில் உள்ள அந்த சிவாக்கினியில் ஆகுதி செய்தல் என்ற செயற்பாடு இடம்பெறுகிறது. ஆகுதி செய்தல் ஆன்மாக்கள் செய்த கன்மங்களை அனுபவத்திற்கு வரவிட்டாது சுத்தமாக்கும் பாவனையாகும் என்று சொல்லப்படுகிறது. இந்த யாகசாலையிலே செய்யப்படுகிற ஆகுதி ஆன்மாக்கள் செய்த கன்மங்களை அனுபவத்துக்கு வரவிட்டாது சுத்தமாக்குகிற பாவனையாகும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இந்த வாய புஷ்பம் என்று சொல்லப்படுகிற நிகழ்வு இறைவனுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிற நிகழ்வு. அந்த உமி முதலியவற்றிலிருந்து சுத்தமான நெல்மரல் என்று சொல்லுகிறோம். நாங்கள் நெற்பொறி என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு சாதாரண பேச்சு வழக்கிலே வழிபாட்டு வழக்கிலே நெற்பொறிகள் என்று சொல்லுவோம். நெற்பொறி வறுத்த நெற்பொறியாக நெல்லை வறுக்கிற பொழுது அங்கே நெற்பொறி வருகிறது. அந்த உமியிலிருந்து வெடித்து பொறி வருகிறது. ஏனென்றால் அந்த நெற்பொறியினால இறைவனுக்கு ஏன் சமர்ப்பிக்கிறோம் என்றால் நெற்பொறி முளைக்காது. அப்ப முளைக்காதென்றால் அந்த நெற்பொறி முளைக்காதென்றால் அது ஆன்மாவுக்கு அடையாளமாக இருக்கிற ஆன்மாக்கு இடத்திலே இருக்கிற அந்த மும்மலங்கள் நீக்கம் பெறுகிற பொழுது அந்த நெற்பொறிக்கு ஒப்பிடப்படும். நெற்பொறி எப்படி முளைப்பதில்லையோ அதே போல ஆன்மாக்களுடைய அந்த ஆணவம் கண்மமாய் என்ற மும்மலங்களும் நீங்கி அங்கே இறை காட்சியாக இருப்பதை அங்க நெற்பொறி குறிக்கிறது. அந்த நெற்பொறியினாலே நாங்கள் இறைவனுக்கு யாக ஆகுதியிலே அர்ச்சனை செய்கிறோம். அதை வாய புஷ்பம் என்று சொல்லுகிறார்கள். வாய புஷ்பம். அப்ப நெற்பொறி என்பது அந்த சுத்தமான நெல்மருளை சுவாமிக்கு சமர்ப்பிப்பது. மல நீங்கிய ஆன்மாக்களை சிவத்தோடு சேர்விக்கும் பாவனையாகும். அந்த நெற்பொறியை நிலத்தில் எறிந்தால் முளைக்காது. அப்ப வினைகள் அற்ற மலங்கள் அற்ற அந்த நெற்பொறியாக ஆன்மா தூய்மை அடைந்த அந்த பாவனையிலே நாங்கள் அக்கினி காரியத்திலே அந்த நெற்பொறியை ஆகுதி செய்கிறோம். அந்த நெற்பொறியை ஆகுதி செய்கிற அந்த செயற்பாடு வாய புஷ்பம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மகோற்சவ விளக்கங்களில் பெரும்பாலும் சிவ ஆலயங்களில் நடைபெறுகிற மகோற்சவங்கள் 10 நாள் உற்சவமாக நடைபெறுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிற அந்த உற்சவங்களிலே நடைபெறுகிற உற்சவங்களை 10 நாட்களாக பிரித்து அதை சொல்லி இருக்கிறார். அதே போல இந்த நாட்கள் கூடுகிற பொழுது குறைகிற பொழுது இந்த தத்துவங்களை அதற்கேற்ற மாதிரி பிரித்து கொள்ளுவார்கள். இப்ப மகோற்சவ நாள் 10 முதல் நாள் விழா தூல நீக்குதல் பொருட்டும். அப்ப மகோற்சவத்தினுடைய முதல் நாள் தூல நீக்குதல் பொருட்டும், 2ஆம் நாள் சூக்குமம் நீக்குதல் பொருட்டும், 3ஆம் நாள்வில் மூவினையும் முப்புத்தியும் முக்குணமும் மும்மனமும் முக்குற்றமும் முப்புறப்பும் முப்பற்றும் நீக்குதல் பொருட்டும். 3ஆம் நாள் உற்சவம் எதை குறிக்கிறது என்றால் மூவினையும் முப்புத்தியும் முக்குணமும் மும்மனமும் முக்குற்றமும் முப்புறப்பும் முப்பற்றும் நீக்குதல் பொருட்டும். 4ஆம் நாள் நாட்கரணமும் 4ஆம் நாளிலே நாட்கரணமும் 4 வகை தோற்றமும் நீக்குதல் பொருட்டும். 5ஆம் நாள் உற்சவத்திலே 5 பொறியும் 5 அவத்தையும் 5 மலமும் நீக்குதல் பொருட்டும். 6ஆம் நாள் விழாவிலே காமாதியாரும் கலையாதியாரும் வினைக்குணமாறும் பதமத்தியாரும் நீக்குதல் பொருட்டும். 7ஆம் நாள் விழா 7 வகை பிறப்பும் காலாதி 7 மாயாமல குணமேளும் நீக்குதல் பொருட்டும். 8ஆம் நாள் விழா எண்குணம் விளக்குதல் பொருட்டும். 9ஆம் நாள் விழா 3 உருவும் முத்தொழிலும் 3 துறைதலும் இல்லையெனற் பொருட்டும். 10ஆம் நாள் விழா பரமானந்த கடலில் அழுந்தல் பொருட்டும் என்று அங்கே விம்மதந்திரம் சிவோத்சவ விதி படலத்திலே சொல்லப்படுகிற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நாளைய உற்சவங்களிலே 10 நாட்களாக பிரித்து அந்த உற்சவத்தினுடைய 10 நாள் விளக்கம் சொல்லப்படும். இதை நீங்கள் ஆறுமுன்னாவலுடைய சைவ சமய நெறியில் அங்கே பொது விளக்கணத்திலே நாவலர் பெருமான் இதை விரிவாக விளக்கமாக எழுதியிருக்கிறார். நாவலர் பெருமானுடைய அந்த விசேட உரையாக நீங்கள் மேலதிகமாக கற்றுக்கொள்ளலாம். இந்த
ஆகம நாட்களை 10ஆக பிரித்து அந்த 10 நாட்களுக்குரிய சிறப்புகளை சொல்றாங்க. இந்த உற்சவங்கள் மாறுபடுகிற பொழுது இங்கே மாறுபடுகிறது. அப்ப முதல் நாள் உற்சவம் தூல நோக்கத்தை நீக்கி கொள்ளுதல் பொருட்டு செய்யப்படுவதாகும். பரம வைத்தியராகிய சிவபெருமான், எங்களுடைய மலங்களை நீக்குகிற வைத்தியர் சிவபெருமான், தூல சூக்குமமாகிய இருவகை பிரபஞ்சங்களையும் மருந்தாக நமக்கு தந்து மலமாகிய நோயை நீக்கி அஞ்ஞானத்தை கெடுத்து சிவானந்தத்தை விளக்கி சிவானந்த பெரும்பேறு தந்தருளும் பொருட்டேயா. முதல் நாள் உற்சவம் என்னத்தை குறிக்கிறது என்றால், சிவபெருமான் தூல சூக்குமமாகிய இருவகை பிரபஞ்சங்களையும் மருந்தாக நமக்கு தந்து, ஆன்மாக்கள் வினைகளை மும்மலங்கள் நீங்குவதற்காக மருந்து, அதைக்கான ஆதாரமாக இருந்து செயற்படுவதற்கு அங்கு பிரபஞ்சத்தை இறைவன் கொடுக்கிறான். தந்து மலமாகிய நோயை நீக்கி அஞ்ஞானத்தை கொடுத்து சிவானந்தத்தை விளக்கி சிவானந்த பெரும்பேறு தந்தல் பொருட்டாகும் என்று சொல்லப்படுகிறது. அங்கே சிவ தத்துவங்கள், நாங்கள் தத்துவங்கள் 36 தத்துவங்களை பார்க்கிறோம். அந்த 36 தத்துவங்களும் அங்கே இறை வழிபாட்டில், இந்த மகோத்சவ வழிபாட்டிலே அங்கே சொல்லப்படுகிற விடயங்கள் இருக்கிறது. இந்த மாயையானது சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என வகைப்படுகிறது. மாயை, சுத்த மாயை, சாத்திர வினாத்தாள்களிலும் இது கட்டாயம் நீங்கள் பார்க்க வேண்டும். மாயையானது சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என 3 வகைப்படுகிறது. சுத்த மாயையில் சிவ தத்துவம் 5 தோன்றும், வித்தியா தத்துவம் 7 தோன்றும், கலையில் பிரகிருதி தோன்றும், பிரகிருதியில் புத்தி தோன்றும், புத்தியில் அகங்காரம் தோன்றும், அகங்காரம் தைசைதம், வைகாரியம், பூதாதி என முத்துர 3 வகைப்படும். தைசத அகங்காரத்தில் மனமும் ஞானேந்திரியம் 5 தோன்றும். வைகாரியா அகங்காரத்திலே கண்மேந்திரியம் 5 தோன்றும். பூதாதி தன் மாத்திரை 5 தோன்றும். தன் மாத்திரையில் பூதங்கள் 5 தோன்றும். இங்கனம் ஆன்ம தத்துவம் 24 தோன்றும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப சுத்தமாயை மாயை 3 வகைப்படுகிறது. சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயை. இங்கே சிவ தத்துவங்கள் 5ஆக சொல்லப்படுகிறது. சிவம், சக்தி, சதாசிவம், ஈசுரம், சுத்த வித்தை. அப்ப சிவ தத்துவம் முதல் நாள் உற்சவத்திலே அங்கே சொல்ல இறைவனுடைய செயலாக இருக்கிறது. அப்ப சிவ தத்துவம் 5 வகைப்படுகிறது. ஒன்று சிவம், சக்தி, சதாசிவம், ஈசுரம், சுத்த வித்தை. சிவதத்துவம் 5, சிவம், சக்தி, சதாசிவம், ஈசுரம், சுத்த வித்தை. வித்தியா தத்துவங்கள் 7 வகைப்படுகிறது. மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், குருடன் என்று 7 வகைப்படுகிறது. வித்தியாத்துவம் 7 வகைப்படுகிறது. மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், குருடன் என்று 7 வகைப்படுகிறது. ஆன்ம தத்துவம் 4 வகைப்படுகிறது. அந்த கரணம், புத்தி, அகங்காரம், மனம், சித்தம். ஆன்மாக்களுக்கு இறைவன் கொடுப்பது மனம், அந்த கரணங்கள். மனம் கரணங்கள் என்றது தனு, கரண, புவன, பூகம் என்று பார்க்கிறோம். அந்த கரணம் என்று சொல்லப்படுகிற அந்த கரணங்கள் 4 தோன்றும். புத்தி, அகங்காரம், மனம், சித்தம் என்று சொல்லப்படுவது. அப்ப ஆன்ம தத்துவம் 4 வகைப்படுகிறது. அந்த கரணங்களில் இருந்து ஒன்று புத்தி, அகங்காரம், மனம், சித்தம். ஞானேந்திரியங்கள் 5 வகைப்படுகிறது. ஒன்று ஈரோத்திரம், துவக்கு, சட்சு, சிவிகை, ஆக்கிரணம் என்று 5 வகைப்படுகிறது. ஈரோத்திரம், துவக்கு, சட்சு, சிவிகை, கிராணம் என்று 5 வகைப்படுகிறது. கண்மேந்திரியங்கள் 5 வகைப்படுகிறது. வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபத்தம் என்று 5 வகைப்படுகிறது. கண்மேந்திரியம் 5 வகைப்படுகிறது. வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபத்தம் என்று 5 வகைப்படுகிறது. தன்மாத்திரை 5 வகைப்படுகிறது. சத்தம், பெருசம், ரூபம், ரசம், கந்தம். அப்ப தன்மாத்திரை 5 வகைப்படுகிறது. ஒன்று சத்தம், பெருசம், ரூபம், ரசம், கந்தம் என்று 5 வகைப்படுகிறது. அப்ப தன்மாத்திரைகள் 5. சத்தம், பெருசம், ரூபம், ரசம், கைந்தம். பூதம் 5 வகைப்படுகிறது. நாங்கள் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்கிறோம். அங்கே தத்துவத்திலே ஆகாசம்,
வாயு, அக்கினி, அப்பு, பிருதிவி. ஆகாயம், வாயு என்பது காற்று, அக்கினி என்பது நெருப்பு, அப்பு என்பது நீர், பிருதிவி என்பது மண்ணை குறிக்கிறது. அப்ப ஆக தத்துவம் 36 தத்துவங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. சிவ தத்துவங்களாக இதன் சித்தாந்த சாஸ்திர பாடத்துக்களை நீங்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். இவற்றுள் பஞ்சபூதங்களின் காரியமே புறக்கருவிகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த பஞ்சபூதங்களின் காரியம் புறக்கருவிகள் என்று சொல்லப்படுகிறது. பஞ்சபூதம் என்று பார்க்கிறோம், ஆகாசம், வாயு, அக்கினி, அப்பு, பிருதிவி. அப்ப அந்த பஞ்சபூதங்களின் காரியம் புறக்கருவிகளாக இருக்கிற இந்த தத்துவங்களிலே புறக்கருவிகளாக. அதிலே பிருதிவியினுடைய காரியம், இந்த மண்ணினுடைய காரியமாக பார்க்கிற பொழுது மயிர், தோல், எலும்பு, நரம்பு, தசை என்று சொல்லப்படுகிற 5ம் இந்த மனித உடலினுடைய புறக்கருவிகளாக இருக்கிறது. பிருதிவியினுடைய காரியம் 5. ஒன்று மயிர், தோல், எலும்பு, நரம்பு, தசை என்று சொல்லப்படுகிற 5. அதே போல அந்த நீரினுடைய அப்புவினுடைய காரியம் புறக்கருவிகள் 5 என்றால் ஒன்று மூத்திரம், உதிரம், சிலோட்டுமம், வியர்வை, சூக்கிலம் என்று சொல்லுகிறோம். சலம் அல்லது மூத்திரம் என்று சொல்லுகிறோம். உதிரம், சிலேட்டுமம், வியர்வை, சுக்கிலம் என்று சொல்லப்படுகிற 5 இருக்கிறது அப்புவினுடைய நீரினுடைய புறக்காரியம். அதே போல தேயுவினுடைய காரியங்கள் ஒன்று ஆகாரம், நித்திரை, பயம், மைதுனம், சோம்பல் என்று சொல்லுகிறோம். இந்த 5 விடயங்களும் தேயுவினுடைய காரியமாக இருக்கிறது. ஒன்று ஆகாரம், நாங்கள் உண்பதற்காக ஆகாரம் எடுக்கிறோம். நித்திரை, பயம், மைதுனம், சோம்பல் என்பது இந்த தேயுவினுடைய காரியமாக இருக்கிறது. அந்த வாயுவில் தோன்றும் வாயுக்கள் என்று பார்க்கிறோம். நாங்கள் வாயு இருக்கிறது, அந்த வாயிலிருந்து வாயுவிலிருந்து வாயுக்கள் தோன்றும் என்று இந்த சித்தாந்த தத்துவத்திலே சொல்லப்படுகிறது. மகோத்சவகிரியினுடைய முதல் நாள் தத்துவம் இதை உணர்த்துகிறது. வாயுவில் இருந்து தோன்றுகிற வாயுகள் ஒன்று பிராணன், அபானன், பிராணன், அபானனன், வியானன், வியானன், உதானன், உதானனன், சமானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன் என்று சொல்லப்படுகிற 10 தோன்றுகிற வாயிலிருந்து தோன்றுகிற வாயுக்கள். பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன் என்று சொல்லப்படுகிற 10 இருக்கிறது. இந்த வாயுவினுடைய காரியங்களாக ஒன்று கிடத்தல், ஓடல், இருத்தல், நடத்தல், நிறுத்தல். இவெல்லாம் எங்களுடைய மனித உடலிலே எது செய்கிறது என்றால் வாயுவினுடைய காரியமாக இருக்கிறது. கிடத்தல், ஓடல், இருத்தல், நடத்தல், நிறுத்தல். அந்த பிருதிவியிலிருந்து தோன்றுகிற நாடிகளாக ஒன்று அத்தி இருக்கிறது, அலம்புடை இருக்கிறது, இடை, பிங்களை, சுழுமுனை, காந்தாரி, குகு, சங்கினி, சிகிவை, புருடன் என்று சொல்லப்படுகிற 10 பிருதிவியிலிருந்து தோன்றுகிற நாடிகளாக இருக்கிறது. அத்தி, அலம்புடை, இடை, பிங்களை, சுழுமுனை, காந்தாரி, குகு, சங்கினி, சிகிவை, புருடன் என்று சொல்லப்படுகிற 10 பிருதிவியிலிருந்து தோன்றுகிற நாடிகளாக இருக்கு. அடுத்து இந்த ஆகாயத்தினுடைய காரியத்தை பார்க்கிற பொழுது ஒன்று காமம், குரோதம், மதம், லோபம், மோகம் என்று சொல்லப்படுகிற 5ம் ஆகாயத்தினுடைய காரியமாக தோன்றுகிறது. அதே போல இந்த கர்மேந்திரியங்கள் 5 என்று பார்த்திருக்கிறோம். அந்த கர்மேந்திரியத்தினுடைய தொழில் ஒன்று வசனம், கமனம், தானம், விசர்க்கம், ஆனந்தம் என்று சொல்லப்படுகிற 5ஐயும் இந்த கர்மேந்திரியங்களுடைய தொழிலாக காட்டுகிறது. கர்மேந்திரியங்கிற தொழில் வசனம், கமனம், தானம், விசர்க்கம், ஆனந்தம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இந்த மூலாதாரத்தில் பிறக்கிற வாக்குகள் என்று சொல்லப்படுகிற இந்த தத்துவத்திலே சொல்லுகிறார். ஒன்று சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகாரி என்று சொல்லப்படுகிற 4 மூலாதாரத்தில் பிறக்கிறது. மூலாதாரத்தில் 3 கணலில் அங்கே விநாயகர் அகவலிலே விநாயகர் புராணத்திலே பார்க்கிறோம். அந்த மூலாதாரத்தில் பிறக்கும் வாக்குகள் சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகாரி என்று 4 பிறக்கிறது. அதே போல இந்த பிரகிருதியில் தோன்றுகிற குணங்கள் 3 என்று சொல்லப்படுற சைவ சித்தாந்த தத்துவங்கள். அந்த 36 தத்துவங்களையும் அங்கே அதிலிருந்து தோன்றுகிற விடயங்களையும் சொல்லுகிறார். பிரகிருதியில் தோன்றுகிற குணமாக சாத்வீகம், ராட்சதம், தாமசம் என்று சொல்லுகிற முக்கணங்கள் தோன்றுகிறார். அந்த சாத்வீகம்,
ராட்சதம் தாமசம் என்று சொல்லப்படுகிற 3 குணங்களும் எதிலிருந்து தோன்றுகிறது என்றால் பிரகிருதியிலிருந்து தோன்றுகிறது. அதே போல ஏடனைகள் 3 என்று சொல்லப்படுகிறது. ஒன்று தார ஏடனை, புத்திர ஏடனை, அர்த்த ஏடனை என்று 3 வகைப்படுகிறது. சரி, இவை ஆகாயத்தில் தோன்றுவன என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்படுகிற சிவதத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம், ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், தன்மாத்திரை, பூதம் என்று சொல்லப்படுகிற அனைத்திலுமிருந்து தோன்றுகிற தத்துவங்கள் 36 தத்துவங்கள் சொல்லப்படுறது. இவற்றுள் அங்கால பஞ்சபூதங்களின் காரியமே புறக்கருவிகள் என்று சொல்லப்படுகிறோம். அந்த பஞ்சபூதங்கள் இருந்து அந்த பிரிதிவினுடைய காரியமாக ஆன்மாக்களுக்கு உடலை கொடுக்கிற பொழுது அங்கே மயிறு, தோல், எலும்பு, நரம்பு, தசைகள் 5 கிடைக்கிறது. அப்புவினுடைய காரியமாக மூத்திரம், முதிரம், சிலோட்டுமம், வியர்வை, சுக்கிலம் கிடைக்கிறது. தேயுவினுடைய காரியமாக ஆகாரம், நித்திரை, பயம், மைதுனம், சோம்பர் கிடைக்கிறது. வாயுனுடைய காரியமாக கிடத்தல், ஓடல், இருத்தல், நடத்தல், நிறுத்தல் கிடைக்கிறது. அதே போல ஆகாயத்தினுடைய காரியமாக காமம், குரோதம், மதம், லோபம், மாச்சரியம் என்று சொல்லப்படுகிற விடயங்கள் கிடைக்கிறது. அதே போல இந்த வாயில் தோன்றும் வாழிகள் என்று அதே போல பிரகிருதியில் தோன்றுகிற குணங்களாக 3 குணங்கள் இருக்கிறது. சாத்வீகம், ராட்சதம், தாமசம் என்று சொல்லப்படுகிற குணங்கள் இருக்கிறது. அதே போல தச நாடிகள், தச வாயுக்கள் என்று சொல்லப்படுகிற விடயங்கள் எல்லாம் இந்த சித்தாந்த அந்த 36 தத்துவங்களை ஆழமாக பார்க்கிற பொழுது நாங்கள் அதுக்குள்ளே பார்த்து கொள்ள முடியும். அதே போல தச நாடிகள், தச வாயுக்கள், 4 வகை வாக்கு, அதாவது சுத்தகாரியமான வாக்கானது சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகாரி என 4 வகைப்படும் என்று சொல்லப்படும். 4 வகை வாக்குகள்ல சூக்குமை, பைசாந்தி, மத்திமை, வைகாரி என 4 வகைப்படும் என்று சொல்லப்படுற. அப்ப 4 வகை வாக்குகள் என்ற விஷயங்கள் சொல்லப்படலாம். முதல் நாள் உற்சவத்திலே நடைபெறுகிற செயற்பாடு. 2ஆம் நாள் உற்சவம் தூல சூக்கும நீக்கம் அங்கே நடைபெறும். சூக்கும உடம்பு தூல உடம்பிற்கு காரணம். சூக்கும உடம்பு சத்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்னும் தன்மாத்திரைகள் 5, மனம், புத்தி, அகங்காரம் என்னும் 3ஆகிய 8 தத்துவங்களால் உண்டாவது. குருடனுக்கு கோலை ஆதாரமாக கொடுப்பது போல இந்த கேவலாவத்தையில் அறிவு தொழிற்பாடன்றி கிடந்த ஆன்மாவிற்கு சிவபெருமான் சூக்கும தேவத்தை கருணையினால் கொடுத்தருளினான் என்று சொல்லப்படும். அப்ப 2ஆம் நாள் உற்சவத்திலே தூல சூக்கும நீக்கம் இடம்பெறுகிறார். சூக்கும உடம்பு தூல உடம்பிற்கு காரணம். அந்த சூக்கும உடம்பு சத்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்று தன்மாத்திரைகள் 5, மனம், புத்தி, அகங்காரம் என்று 3ஆக அங்கே 8 தத்துவங்களால் உண்டானது. அந்த கேவலாவத்தையிலே அறிவு தொழிற்பாடன்றி கிடந்த ஆன்மாவிற்கு சிவபெருமான் இந்த சூக்கும தேகத்தை கருணையினால் கொடுக்கிறான். அந்த சூக்கும தேகத்தில் வேறாகி ஆன்மா அத்தேகத்தை தன்னில் வேறென கண்டு புறநீங்குதல் வேண்டும் என்னும் பாவனையாகவே 2ஆம் நாள் உற்சவம் நடைபெறுகிறார். தூல சூக்ம தேகத்தில் வேறாகி ஆன்மா அத்தேகத்தை தன்னிலிருந்து வேறென கண்டு பற்றி நீங்குதல் வேண்டும் என்னும் பாவனையாகத்தான் இந்த 2ஆம் நாள் உற்சவம் நடைபெறுகிறது. இந்த 3ஆம் நாள் உற்சவத்திலே மூவினை என்று சொல்லப்படும். 3ஆம் நாள் உற்சவம் மூவினை, முப்புத்தி, முக்குணம், மும்மனம், முக்குற்றம், முக்குறப்பு, முப்பற்றி என்னும் 7ஐயும் ஒழித்தல் பொருட்டு செய்யப்படுவதா. அப்ப 3ஆம் நாள் உற்சவத்திலே முப்புத்தி, முக்குணம், முக்குற்றம், முக்குறப்பு, முப்பற்று இவற்றை நீக்குதல். வினைகளை நீங்க இத சாஸ்திர பாடத்தோடையும் சேர்த்து பார்த்துக்கொள்ளுங்க. வினைகளை ஆகாமியம், சங்கீதம், பிரார்த்தம் என்று 3 வகைப்படுகிறது. மூவினைகள் ஆகாமியம், சங்கீதம், பிரார்த்தம் என்று 3 வகைப்படுகிறது. இந்த ஆகாமியமானது ஒவ்வொரு பிறவிகளிலும் நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு பிறவியிலும் மனம், வாக்கு, காயம் என்னும் 3னாலும் செய்யப்படும் நல்வினை, தீவினைகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாங்கள் பிறக்கின்ற ஒவ்வொரு பிறவிகளிலும் நாங்கள் செய்கிறோம் மனம், வாக்கு, காயம். இது திரிகரணம் என்று சொல்லுவோம். நாங்கள் மனதினாலோ வாக்கினாலோ, காயம் என்பது உடல், வாக்கு என்பது வார்த்தை, நாங்கள் வாயினால் பேசுகின்றபடி. அப்ப
3 நாளும் நல்லதையும் செய்யலாம், தீமையையும் செய்யலாம். சுந்தரமூர்த்தி நாயனார் மனதினால் செய்த குற்றத்திற்காக பூவுலகத்திலே பிறந்து அந்த 2 பெண்களையும் மனம் செய்கிறார். அப்பர் பெருமான் கைலையிலே வாகீசராக இருந்தவர். அங்கே ராவணன் கைலை மலையை பெயர்க்கிற பொழுது இந்த மலையிலே அகப்பட்டு துன்பட்ட ராவணனுக்கு புத்தி சொல்வதாக தன்னுடைய வழிபாட்டை நிறுத்தி வாக்கினாலே சொன்ன ஆலோசனைக்காக பூவுலகத்திலே மனிதனாக பிறந்து பெருந்துன்பத்தை அனுபவிக்கிறார். அப்ப வாக்கினாலே தவறு செய்யக்கூடாது. அதுபோல வாக்கினால் நல்லது செய்ய வேண்டும். முறை நாமங்களை பேசுகிறோம், முறை பாடல்களை பேசுகிறோம், பிறரை வாழ்த்தி பேசுகிறோம், எல்லாம் வாக்கினால் செய்யப்பட நல்ல காரியங்கள். அப்ப ஆகாமியமாவது ஒவ்வொரு பிறப்புகளிலும் மனம், வாக்கு, காயம் என்னும் 3 நாளும் செய்யப்படுகிற நல்வினை தீவினைகளாகும். அதாவது மனதினால் உண்டாக்கும் நல்வினைகள். நாங்கள் மனதினால் செய்யப்படுகிற நல்வினைகள் என்று பார்க்கிற பொழுது ஒன்று அருளுடைமை. அருளுடைமை என்றால் நாங்கள் மனதினாலே இறைவனை நினைக்க வேண்டும். பொறை இருக்க வேண்டும் மனதிலே, பொறை. பிறர் பொருள் விரும்பாமை. எங்களுடைய மனதினாலே நாங்கள் செய்கிற நல்ல காரியம் என்றால் பிறர் பொருளை விரும்பக்கூடாது, பிறருடைய பொருளை கவரக்கூடாது. செய்நன்றி மறவாமை இருக்க வேண்டும். அபிமானம் பேண வேண்டும். பிறர் மீது நாங்கள் அபிமானம் இருக்க வேண்டும். அழுக்காரின்மை இருக்க வேண்டும். அவாவறுத்தல் இருக்க வேண்டும். பிறர் துன்பம் கண்டு இறங்குதல் வேண்டும். பிறருக்கு கல்வி கொடுக்க வேண்டும். பிறருக்கு எங்களிடத்தில் இருக்க செல்வத்தை கொடுக்க வேண்டும். அங்கே எங்களுடைய சாஸ்திரங்கள் சொல்ற நாங்கள் ஈட்டுகிற செல்வ வளத்திலே ஒரு பகுதியை இறைகாரியத்துக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். மற்றது இவை மனதினால் உண்டாக்கும் நன்மைகள் என்று சொல்ல நல்வினைகள். இதை நாங்கள் மனதிலே கொண்டு வந்தால் நல்வினைகளை செய்கிறோம் மனதினால். முதலியவை அந்த இவைகளுக்கு மாறுபட்டவை தீவினை என்று சொல்லப்படும். பிறருடைய பொருளை அபகரித்தால் தீவினை. அப்படி நாங்கள் எதிராக அதாவது வாக்கினால் உண்டாகும் நல்வினைகள் ஒன்று தர்மம், ஞானம் கூறல், புறங்கூறாமை. ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி அந்த இடத்திலே நாங்கள் கூறக்கூடாது. இன்றைக்கு பலர் சித்தாந்தம் படித்தவர் என்றார்கள், சைவத்திலே உயர் நிறுவனங்களை நடாத்துகிறார் என்றார்கள், சைவர்கள் என்றார்கள். ஆனால் அவரிடத்தில் இந்த புறங்கூறுதல் பண்பு என்பது விடுபடாத செயற்பாடாக இருக்கு. இந்த புறங்கூறல் என்பது அது மிகப்பெரிய ஒரு கொடிய பாவமாக, வாக்கினால் செய்யப்படுகிற மிக கொடிய பாவமாக இருக்கிறது. அப்ப புறங்கூறாமை வேண்டும். ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி நாங்கள் அந்த இடத்திலே பேசக்கூடாது. மிகப்பெரிய வினையாக இருக்கும். அதை செய்து நாங்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து துன்பப்படக்கூடாது. உண்மை பேசுதல் வேண்டும். நூலுரை கூறல். இன்றைக்கு நாங்கள் ஆலயங்களிலே புராண படனம் படிக்கிறோம், இந்த புராணங்களை படிக்கிறோம், அதற்கு பொருள் கூறுகிறோம். கந்த புராணம் படிக்கிறோம், பெரிய புராணம் படிக்கிறோம், திருவிளையாடல் படிக்கிறோம். இவையெல்லாம் நாங்கள் வாக்கினால் செய்கிற நல்வினைகள். நூலுக்கு உரை கூறுதல் மிக மிக உயர்ந்த புண்ணியம். நாவலர் பெருமானும் அதை விளக்கமாக விரிவாக எழுதியிருக்கிறார். அப்ப நூலுக்கு உரை கூறுதல். அடுத்த இனியவை கூறுவர். பிறருடைய மனம் நோகிற வகையில இனியவை ஒருவர் வருகிற பொழுது நாங்கள் வணக்கம் செலுத்துகிறோம், அவரை நன்றபடி வாழ்த்துகிறோம், நன்மை உண்டாக வேண்டும் என்று சொல்ல. பொதுவாக வாழ்க வளமுடன் என்ற சொல்லை பெரும்பாலானவர் ஒன்றை பயன்படுத்துகிறார். அனைத்தும் நன்மை உண்டாக வேண்டும். நாங்கள் பூசை வழிபாட்டிலே இறுதியிலே சொல்றோம், சர்வே லோகா சுகினோப வந்து சமர்ப்பயன் மங்களம். அனைவரும் இந்த பூமியிலே மகிழ்ச்சியாக மங்களமாக வாழ வேண்டும். அந்த இனியவை கூறல். அடுத்தது இந்த வேத ஆகமங்களை ஓதுதல் என்பதும் வாக்கினால் உண்டாக நல்ல புண்ணியம். 30 முறைவினை தீண்டி அந்த வேத வாக்கை ஓதுவதற்கு ஒருவர் பிறப்பது கூட உயர்ந்த புண்ணியத்தின் பலனாக சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் இந்த தேவார திருவாசகங்கள், திருப்பாடல்களை, இறைவனுடைய நாமங்களை ஓதி வழிபாடு செய்ய வேண்டும். வாக்கினால் செய்யப்படும் நன்மை. இதற்கு மாறாக நாங்கள் செய்ய எல்லாம் தீமையாகவே கருதப்படும். அதே போல காயத்தினால் செய்கிற காயம் என்பது இந்த உடலால் செய்யப்படுவது. அந்த காயத்தினால் செய்யும் நல்வினைகள் பிறர்மனை சேராமை, குளம், கூவல், தன்மசாலை, வித்தியாசாலை, நந்தவனம், திருக்கோவில் முதலியவற்றை அமைத்தல். இன்றைக்கு நாங்கள் புண்ணியத்திலே பதிபுண்ணியம் என்று பார்க்கிறோம். இறைவனுக்கு ஆலயம் அமைக்க வேண்டும். இந்த மனித உடலை இன்றைக்கு பலர் கேட்கிறார்கள், ஏன் ஆலயம் அமைக்கிறோம் என்று. இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம், இல்லாதவர்களுக்கு ஒருவர் கொடுக்கட்டும். ஆலயம் என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. சைவ சமய வழிபாட்டிலே நாங்கள் செய்கிற அனைத்தும் சொல்லுகிறார். வீணாக குடங்குடமாக பாலை ஊத்துறார், மோரை ஊத்துறார், தயிரை ஊத்துறார், எல்லாம் செய்கிற எல்லாம் வீணா. ஒன்றும் வீணாகவில்லை. அனைத்தும் இந்த பூமியிலே போய் சேருகிற. நாங்கள் விக்கிரகம் என்று ஊற்றுகிறோம். சரி, விக்கிரகத்தை கல்லென்று நினைத்தால் கூட, நம்பிக்கையற்ற கல்லென்று நினைத்தால் கூட அங்கே விக்கிரகத்திலே ஊற்றுவது மீண்டும் இந்த பூமிக்குள்ளே சேர்ந்து அதை கனிவளமாக மாறுவது.
உங்களுடைய சைவ வழிபாட்டிலே எதுவும் வீண் போவதில்லை, அனைத்தும் ஏதோ ஒரு பயன்பாட்டுக்குரியா இருக்கு. இன்றைக்கு வாசலிலே கோலம் போடுகிறோம், அங்கே எறும்புகள் நுண்ணுக்கு உயிரினங்கள் அதை உண்டு வாடுகிறது, நாங்க இதையும் வீணாக்கவில்லை. அப்ப ஆலயங்களிலே ஆலயத்திற்குரிய செயற்பாடுகளை செய்ய வேண்டும், இல்லாத இன்னொருவர் தர்ம காரியங்களை செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு நாங்கள் பிறப்பிலே ஒருவன் ஏழையாக பிறப்பது அவனுடைய வினையினுடைய குற்றம். அவன் மரணத்தின் போதும் அவன் ஏழையாக இறந்தால் அது அவனுடைய தவறு. அப்புறம் ஏழைக்கு நாங்கள் உதவவில்லை, உதவ வேண்டும். ஆனால் அவன் ஒருத்தன் தொடர்ந்து முயற்சியேற்றிருக்கிறான் என்றால் நாங்கள் கோயிலுக்கு கொடுக்கான் அவனுக்கு கொடுப்பது என்பது கூட தவறான விடயங்கள். அப்ப அந்த ஆலயம் அமைத்தல் என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கணும். ஆலயத்திலே நந்தவனம் அமைத்தல், பூ தோட்டத்திலே பூக்கள் பூச்சொரிகிறது என்றால் அது மிக முக்கியம். அதே போல வித்தியாசாலை அமைத்தல், நாவலர் பெருமான் இவ்வளவு காரியங்களையும் செய்திருக்கிறார். குளம் அமைத்தல் என்பது விவசாயத்துக்குரிய முக்கியம். அதே போல இந்த வித்தியாசாலை அமைத்தல் போன்றவை எல்லாம் இந்த காயத்தினால் செய்யப்படுறது. நாங்கள் இன்றைக்கு எங்களால் ஆலயம் அமைக்க முடியாதென்றால் ஏற்கனவே இருக்கிற ஆலயங்களை புதுப்பிக்கிறோம், வர்ணம் தீட்டுகிறோம், அலங்கரிக்கிறோம். ஆலயத்திலே இறைவனுக்கு எங்களுடைய சரீரத்தை வருத்தி செய்கிற அனைத்து செயற்பாடுகளையும் செய்ய வேண்டும். அனைத்தையும் இந்த சரீரத்தினால் செய்யப்படுகிற செயற்பாடு. இந்த மேற்கூறிய நல்வினை தீவினை பயன்களை ஆன்மா திருஷ்டம், அதிருஷ்டம், திருஷ்டாதிருஷ்டம் என்று மூவகையாக அனுபவிக்கிறது. இந்த ஆன்மாக்கள் நல்வினைகளை 3 வகையில் அனுபவிக்கிறது. ஒன்று திருஷ்டம், அதிருஷ்டம், திருஷ்டம். நீ இலகுவாக ஞாபகம் வச்சிருக்க. ஒன்று திருஷ்டம், அதுக்கு முன்னாலே ஆனாவை போட்டால் அதிர்ஷ்டம், திருஷ்டம் என்று மூவகையாக அனுபவிக்கும் என்று சைவ சித்தாந்த சாஸ்திரம் சொல்லுகிறது. நல்வினை தீவினைக்கு ஏற்ப பயன்களை செய்த அப்பிறப்பில் அனுபவிப்பது திருஷ்டம் என்று சொல்லப்பட. இப்ப நல்வினை தீவினைக்கு ஏற்ற பயன்களை செய்த அந்த பிறவில், இன்றைக்கு நாங்கள் ஒரு ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகம் செய்கிறோம் என்றால் எங்களுடைய மரணத்துக்கு இடையில் நாங்கள் ஒரு இன்பமான விடயத்தை அனுபவிக்கிறோம் என்றால் அது திருஷ்டம் என்று சொல்லப்படுகிறது. செய்த பிறவியில் அனுபவியாமை அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படும். நாங்கள் அடுத்த பிறப்பிலே அனுபவிக்கலாம், இல்ல முன்பிறப்பிலே செய்த இப்போது அனுபவிக்கிறோம், அது அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படுகிறது. செய்த பிறவியிலும் மறுபிறவியிலும் அனுபவிப்பது திருஷ்டம் என்று சொல்ல. இதை சிலர் அனுபவிக்கிறார். அதை யார் அனுபவிக்கிறார் என்றால் நல்வினை ஆற்றுபவர்கள் மட்டும் இந்த பிறவியிலும் நன்மை அனுபவிக்கிறார்கள், மீள் பிறவியிலும் அனுபவிக்கிறார்கள், இறைவனுடைய திருவடிகளை அடைகிறார்கள். அடுத்து இந்த சங்கீதம் என்று பார்க்கிறோம். ஆகாமியம், சங்கீதம். சங்கீதமாவது அந்த ஆகாமியத்திலே செய்யப்பட்ட வினைகள் பயனுக்கு வராமல் பக்குவமடையும் வரையும் புத்தி தத்துவம் பற்றுக்கேடாக அந்த மாயையினுடைய புண்ணிய பாவமாய் கட்டுப்பட்டு கிடக்கும் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஆகாமியத்திலே நாங்கள் வினைகளை ஆற்றுகிறோம். அப்படி செய்யப்பட்ட வினைகள் பயனுக்கு வராமல் பக்குவமடையும் வரையும் புத்தி தத்துவத்திலே அங்கே பற்றுக்கேடாக மாயையின் புண்ணிய பாவமாய் கட்டுப்பட்டு கிடைக்கும் என்று சொல்லுகிறாள். அப்படி கிடக்கும் அந்த கிடக்கின்ற காலத்திலே சூக்கும கன்மம் என பெயர் பெறுகிறது. அடுத்து அந்த பிரார்த்தமாவது கட்டுப்பட்டிருந்த அந்த சஞ்சித கன்மத்தை பக்குவப்பட்ட வழி சிவபெருமான் நியதி செய்து தர ஆன்மா இன்ப துன்பமாய் அனுபவிப்பதாகும் என்று சொல்லப்படுகிறது. பிராப்தம் இந்த அனுபவிக்குங்கால் அதிதைவீகம், ஆத்தி ஆன்மீகம், அதிபௌதீகம் என 3 வகைப்படுகிற இந்த பிரார்த்தத்தை அனுபவிக்கிற விதத்திலே 3 வகைப்படுற. ஒன்று அதி தைவீகம், ஆத்தி ஆன்மீகம், ஆதி பௌதீகம் என்று 3 வகைப்படுகிறது. அதிதைவீகமாவது உயிர்கள் முன்னிலையின்றி தெய்வ முன்னிலையாக மாதாவின் கற்பம், சனனம், மரணம், நரை, திரை, வியாதி, நரகம் முதலியவற்றினாலே துக்கப்படுதல் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் இந்த பிரார்த்த வினையை அனுபவிக்கிறோம். ஒன்று மன்னிக்கவும் சார், குமரன் சார், ஒரு 3-4 மினிட்ஸ்ல முடிப்பீங்களோ? ஒரு 5 நிமிஷம் முடியுதோ? நன்றி. அப்ப அந்த சரணம், மரணம், நரைதிரை, வியாதி முதலியவற்றினால் துக்கப்படுதல் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த சங்கீதம், பிரார்த்தம், ஆகாமியம் என்று சொல்லப்படுகிற விடயங்களை பார்க்கிறோம். அதே போல முப்புத்திகள் என்று சொல்லப்படுகிற விடயம். முப்புத்தி என்பது ஐயம், விபரீதம், மயக்கம், அந்த தத்துவங்களிலே முப்புத்திகள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல முக்குணங்கள் சாத்வீகம், ராட்சதம், தாமசம் என்று சொல்லப்படுகிற முக்குணங்கள் சொல்லப்படும். அதே போல மும்மனம் என்று சொல்லப்படுவது சிந்தித்தல், நிச்சயித்தல், கொண்டெழும்புதல் என்று 3
வகைப்படுகிறது. முக்குற்றம் என்று சொல்லப்படுவது காமம், வெகுளி, மயக்கம் என்று சொல்லப்படுகிற 3. காமம் என்பது அவா, வெகுளி என்பது கோபம், மயக்கம் என்பது மனக்கலக்கம் சார்ந்த விடயங்களை சொல்லுகிற வகையில நாங்கள் அந்த முப்புத்தி என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கு. இதுல நாங்கள் சைவ சித்தாந்தம் சொல்லுகிற 36 தத்துவங்களும் அதனுடைய விளக்கங்களும் இந்த மகோத்சவ காலங்களில் நடைபெறுகிற சிறப்புகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வழிபாடுகள் சார்ந்த விடயங்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்ப சைவ கிரியைகள், ஆலய வழிபாடுகள் சார்ந்த விடயங்களை நாங்கள் இந்த இடத்திலே பார்த்திருக்கிறோம். அப்ப உரைநடைக்குள்ளே வருகிற விடயம் சார்ந்த விடயங்கள், இப்பொழுது சொன்ன விடயங்கள் சாத்திரம் சார்ந்த வினாத்தாள்களிலும் அந்த விடயங்கள் வரும். இப்ப நீங்க ஒவ்வொரு பாடத்தையும் இலகுவாக பாடத்தில் என்ன உள்ளடங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து அதற்கேற்றமாக கற்றுக்கொள்ளுங்கள். அதே போல அடுத்த விரிவுரையில இன்னொரு புதிய விடயத்திலே, புதிய தலைப்பிலே சந்திப்போம் என்று கூறி அனைவருக்கும் சிவபெரும்புடைய குருவருளும் திருவருளும் கிடைக்க பிரார்த்தித்து கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஆனந்தி அம்மா அன்மியூட் பண்ணுங்க. நன்றி சார். சார், அதுல ஒரு முப்புறப்பு சொன்ன நீங்கள், அது என்னன்னு சொல்ல, எந்த முப்புறப்பு சொன்னது சார்? ஓ, ஆனந்தி அம்மா அன்மியூட் பண்ணுங்க போறங்கோடா. அதுல முப்புறப்பு சொன்னீங்களா? முப்புறப்பு எனக்கு அந்த முப்புறப்பு விளங்கல. இந்த முப்புறப்பு அந்த கலிந்த பிறப்பு என்று சொல்லப்படுகிறது. 2வது இப்பிறப்பு என்று சொல்லப்படுகிறது. மற்ற இருபிறப்பு என்று அந்த 3 வகையாக முப்பிறப்பு சொல்லுகிறார். அது வந்து உம்மை, இன்மை, அம்மை என்று 3 வகையாக சொல்லுகிறார். உம்மை, இன்மை, அம்மை. சரி சரி. அது அந்த கலிந்த பிறப்பு, இப்பிறப்பு, இருபிறப்பு என்ற 3 வகையான பிறப்புகள்லாம் முப்பிறப்புகளாக இருக்கிற. அது உண்மை, அந்த பிறப்பு அனாதியாகதால் அந்த ஆன்மாக்கள் அளவின்றி சம்பாதிக்கப்பட்ட வினைகளால் அழிந்த பிறவிகளால் அனுபவிக்கிற அந்த விடயங்கள் எல்லாம் இந்த அதுக்குள்ள வர்ற விஷயங்களா இருக்கும். 3 பிறப்புகள் அதுக்கு வருதா? ஆனந்தி அம்மா முடிஞ்சது. ஒரு நன்றி சொல்லி போட்டு ஜாயின் பண்றேன். நன்றிகள். இதுவரையும் உரைநடை தொடர்பான பல்வேறு விடயங்களை மற்றும் சைவப்புலர் சங்கம் செயற்பாடுகள், பரீட்சை போன்ற பல விடயங்களை பிரயோசனமான புது அந்த பரீட்சை எடுப்பவர்களுக்கும் அல்லது பரீட்சை எடுக்காமல் இணைந்திருப்பவர்களுக்கும் கூட ஒரு அதை பற்றின ஒரு விழிப்புணர்வை, அறிவை ஊட்டும் விதமாக பல தகவல்களை தந்த வழங்கிய சைவப்புலவர் சங்கத்தின் செயலாளர் சைவப்புலவர் சேனாத்தண்ணகுரர்களுக்கு அனைவருடைய சார்பிலும் பயனாளிகள் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மிக மிக நன்றி குமரன் சார். மிக அழகாகவும் ஆறுதலாகவும் அப்படியே வரிக்கிரம சைவ சித்தாந்த சகலதையும் ஒன்று அடைக்கின்ற சொன்ன போல இருந்தது. அதோட முக்கியமா இந்த கோயில் திருவிழாவுகள் 1ஆம் திருமுறை 2ஆம் நாள் அது மிக மிக அருமையா இருந்தது. இன்றைக்கு தான் அதை பற்றி இந்த கேள்விப்பட்டிருக்கிறேன். நல்லா இருந்தது. நன்றி. நன்றி.